ஓகே. இன்னைக்கு நம்ம ஆக்சுவலி இப்பதான் சப்ஜெக்ட்டுக்குள்ள வரோம். வருமானம் குறித்து ஆராய்ச்சி செய்யும் பயிற்சி பட்டறை அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஆ இது வந்து ஜோதிடத்துல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலயுமே ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் வருமானம். வருமானம் இல்லன்னா எதுவுமே கிடையாது. அதனால எந்த விஷயம் சரியா நடக்கணும்னாலும் வருமானம் இம்பார்ட்டன்ட். ஜோதிடர்கள் கிட்ட வரவங்க மிக பெரும்பாலானவங்க வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் வருவாங்க. பாதி பேர் திருமணத்துக்கு வருவாங்க. திருமணத்துக்குமே உத்தியோகம், புருஷ லட்சணம்ன்ற காரணத்துல நல்ல வேலையில இருந்தா தான் கல்யாணமும் நடக்கும். சோ அந்த வகையில வந்து வருமானத்த பத்தி நம்ம ஜோதிடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி வருமானத்த ஈட்ட முடியும்? நம்ம ஜாதகத்துல வருமானத்த குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்க போறோம். பார்த்துட்டோம். சோ அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த பிரசன்டேஷன நான் ரன் த்ரூ பண்றேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன விட அதிகமான ஜோதிட அறிவு இருக்குது. நெறைய பேரு புரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர்ஸ் கன்சல்டேஷன் பண்ணுவீங்க. சில பேருக்கு நான் சொல்ற விஷயங்கள் வந்து பழசா இருக்கலாம். சில பேருக்கு புதுசா இருக்கலாம். ஸோ கொலாட்ரலா மொத்தமா பார்க்கும் பொழுது ஒரு புரிதல் ஏற்படும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ லெட் அஸ் கோ டூ த கிளாஸ். ஸோ ஜோதிடத்த வந்து வருமானத்த பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட அஃபிஷியலா ஃபர்ஸ்ட் புரோகிராம் இது. கம்பெனி ஃபார்ம் ஆகி நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்றது. சரியா? சோ குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட ஃபர்ஸ்ட் புரோகிராம். சோ த லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் நெறைய விஷயம் இங்கிலீஷ்ல வச்சிருக்கிறேன். நான் தமிழ்ல சொல்றேன். நான் என்னோட வசதிக்காக இங்கிலீஷ்ல எழுதி பொதுவா வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில அடிப்படையா வந்து நம்ம பொறக்கிறப்போ ஒரு லக்னம், ஒரு ராசியில பொறக்கிறோம். ஆனா அந்த லக்னம் ராசிய தாண்டி அந்த லக்னம் ராசிய தாண்டி நம்ம வந்து ஒரு ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது தான் வாழ்க்கை. இத ஃபர்ஸ்ட் கிளியரா நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்க வந்து ஒரு சாதாரண ஏழை குடியானவர் ஒரு வீட்ல பொறந்திருக்கலாம். ஆனா நீங்க சாகும் பொழுது ஒரு மிகப்பெரிய செல்வந்தரா, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்த உருவாக்கி சாகலாம். நீங்க பிறக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வீட்ல பொறந்திருக்கலாம். நீங்கள் இறக்கும் பொழுது ஒரு ஏழையாக சாகலாம். நொடிச்சு போயி பங்க்ரப்ட் ஆயி சாகலாம். நீங்க பொறக்கும் பொழுது ஒரு சாதாரண மனுஷனா பொறந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகலாம். இல்ல நீங்க ஒரு பேங்கர் ஆகலாம். நீங்க ஒரு தலைவராகி சாகலாம். நாளைக்கு தலைமுறைகள் உங்கள கொண்டாடுற மாரி இருக்கலாம். ஆக எது எப்படியோ, ஆனா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நமக்கு லைஃப் கரெக்ட்டா? ஒரு புள்ளியிலிருந்து ஒரு புள்ளிக்கு போறோம். அப்ப நான் பொறந்தப்ப ஒரு லக்னத்துல பொறந்தேன்னா, நான் சாகுற வரைக்கும் அந்த லக்னமா இருக்க மாட்டேன்றத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்க தவறுறோம். ஜோதிடத்துல இருக்கிற எல்லாருமே 50 வயசுலயும் பொறந்த லக்னத்த தான் பேசுவீங்களே தவிர, நீங்க வேற ஒரு ஆளா மாறிட்டு இருக்கீங்கன்றத உணரல நீங்க. சோ, நம்ம பொறந்தப்ப ஒரு லக்னத்துல பொறப்போம். அது நம்ம உயிரா இருக்கும். வளர, வளர, வளர நம்ம வேற ஒரு தொழில் செய்யும் பொழுது, அந்த தொழில் தான் ஜாதியா மாறுது. நம்ம வந்து ஜோதிடத்துல சத்திரியன், சூத்திரன், வைஷ்ணவன், பிராமணன்னு சொல்றது வந்து என்னன்னா, ஒரு 4 கேட்டகரில அந்த காலத்துல சொன்னாங்க. ஆனா, நம்ம என்ன வேலை செய்றோமோ, நம்ம என்ன ஸ்கில்ஸ் அக்வயர் பண்றோமோ, நம்ம என்ன படிக்கிறோமோ, என்ன தெரிஞ்சுக்கிறோமோ, அது மூலியமா தான் வருமானம் வரும். அது மூலியமா தான் நமக்கு எல்லாமே நடக்கும். அப்ப நம்ம பொறக்கிறப்போ ஒரு லக்னத்துல இருப்போம். நம்ம வாழும் பொழுது வேறு ஒரு லக்னமா வாழ்ந்துட்டு இருப்போம். ஒரே லக்னத்துல வாழ மாட்டோம். வெவ்வேறு லக்னத்துல வாழ்வோம். நம்ம வாழும் பொழுது திடீர்னு நீங்க ஒரு ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க புதனோட காரகத்துவத்திலயோ, குருவோட காரகத்துவத்திலயோ இருப்பீங்க. நீங்க பேங்க் வேலைய விட்டுட்டு ஹோட்டல் நடத்துறீங்கன்னா, நீங்க சந்திரனோட காரகத்திலயோ, செவ்வாயோட காரகத்திலயோ இருப்பீங்க. நீங்க ஹோட்டல் பண்றத விட்டுட்டு இப்ப கால் டாக்ஸி ஓட்டுறீங்கன்னா, செவ்வாயோட காரகத்துவத்துல இருப்பீங்க. அதே BMW கார் ஓட்டுறீங்கன்னா, சுக்கிரன் பிளஸ் செவ்வாயில இருப்பீங்க. சோ, நீங்க என்ன வேலை செய்றீங்களோ, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, அதுவா தான் வாழ்றீங்களே தவிர, நீங்க பொறந்தப்ப இருக்கிற லக்னத்துல இல்ல. அது உங்களுக்கு காலபுருஷ தத்துவம் மாரி பேசிக்ல பின்னாடி லேயர்ல போயிடுது. சோ இத கிளியர் லைஃப் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப வருமானமும் நம்ம எத நோக்கி போதோ, எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாரி நம்ம எத சிந்திக்கிறோமோ, அத நோக்கி போது. ஓகேவா?
அப்ப ஜாதகத்துல பொதுவா வந்து வருமானத்த பத்தி குறிக்கிறது வந்து 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் தான் வருமானத்த பத்தி சொல்லுது இல்லையா? லக்னத்துக்கு 2ஆம் பாவம் தான் வருமானத்த பத்தி சொல்லுது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா 2ஆம் பாவம் வந்து எப்படி இயங்குதுன்றத நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கிட்டா, 2ஆம் பாவம் மட்டும் இயங்கல. வருமானத்துக்கு வந்து ஒரு ஒரு 3 புள்ளிகள் சேர்ந்து தான் இயங்குது. இதுதான் வருமானத்துக்கான அடிப்படை விஷயம். இப்ப வந்து நம்ம வந்து மேஷத்த லக்னமா வச்சு ஸ்கிரீன் காமிக்கிறோம். மேஷம் லக்னமா இருந்துச்சுன்னா 2வது வீடு ரிஷபம். சரியா? அப்ப ரிஷபம் உங்களுக்கு வருமானத்த குடுக்கணும். மேஷ லக்னக்காரங்களுக்கு ரிஷபம் தான் வருமானத்த குறிக்கிற இடம். அதுதான் ஜோதிடத்துல நம்ம படிக்கிற பால பாடம். ஆனா, ரிஷபத்துல இருந்து 5 எண்ணுனீங்கன்னா, அந்த திரிகோணம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப 1, 5, 9ன்னு ஜோதிடத்துல சொல்லுவோம் இல்லையா? அந்த 1, 5, 9 2ஆம் வீட்ல இருந்து பார்க்கணும். இப்ப 2ல இருந்து 5 எண்ணுனீங்கன்னா, 2, 3, 4, 5, 6. 6ஆம் வீடு உங்களுக்கு ஒரு திரிகோணம் ஸ்தானமா வரும். 6ல இருந்து 5 எண்ணுனீங்கன்னா, 6, 7, 8, 9, 10. 10ஆம் இடம் உங்களுக்கு ஒரு திரிகோண ஸ்தானமா வரும். இப்ப 10ஆம் இடத்துல இருந்து 5 எண்ணுனீங்கன்னா, 10, 11, 12, 1, 2. அப்ப 2ஆம் இடம் வந்துரும். அப்ப 2, 6, 10 இந்த 3 ஒரு திரிகோண புள்ளிகள்ல இணைஞ்சு தான் வருமானம் வரும். அப்ப ஜோதிடத்துல 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். 6ஆம் இடம் என்பது சேவை ஸ்தானம். டே டு டே செய்ற வேலைய குறிக்கும். சரியா? அப்ப நீங்க தினசரி செய்ற வேல, அது நீங்க வந்து சொந்த தொழில் பண்றாலோ, இல்ல நீங்க சம்பளத்துக்கு வேல பார்த்தாலோ, நீங்க அடிமை தொழில் செஞ்சாலோ, இல்ல வந்து நீங்க சொந்த தொழில் செஞ்சாலோ, அந்த வேல செய்றது 6ஆம் இடம். உங்க கர்மா 10ஆம் இடம். அப்ப உங்களுடைய வருமானத்துக்கும், உங்க கர்மாக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. உங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா பூர்வ புண்ணியம்ன்றது 5ஆம் இடம் இல்லையா? உங்க பூர்வ புண்ணியம் என்கின்றது 5ஆம் இடம்ன்ற மாரி, இந்த இடத்துல 2ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் 6, 6லிருந்து 5ஆம் இடம் 10. அப்ப 10ல ஒரு மாற்றம் நடந்தா 2ல மாற்றம் நடக்கும். 6ல ஒரு மாற்றம் நடந்தா 2ல மாற்றம் நடக்கும். அப்ப வருமானம் பிளெக்சிபிளா இல்லன்னா, வேலை போயிடுச்சுன்னா வருமானம் வராது. கரெக்ட்டா? வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். வேலை போச்சுன்னா வருமானம் வராது. ஏன் வேலை போச்சுன்னா வருமானம் வரல? இது திரிகோண அமைப்புல இருக்கு. டைரக்ட்டா ஹிட் பண்ணும். வேலை 6ஆம் இடத்துல வேலை போயிடுச்சுனாலோ, 10ஆம் இடத்துல வேலை போயிடுச்சுனாலோ 2ஆம் இடத்துல வருமானம் போயிடும். 2ஆம் இடத்துல வருமானம் வந்துச்சுன்னா, 6ஆம் இடத்துலயோ, 10ஆம் இடத்துலயோ சொந்த தொழில் பண்ணிக்கலாம். வருமானம் அங்க இன்புட் ஆச்சுன்னா, இது வேலை செய்யும். அவ ஊதுனா இவ வருவா. அந்த படம் 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கு இல்லையா? அது மாரி இந்த 3ம் சேர்ந்து தான் இயங்கும். வருமானத்த பத்தி பேசும்பொழுது நம்ம 6ஆம் இடத்தையோ, 2ஆம் இடத்தையோ, 10ஆம் இடத்தையோ தனித்தனியா பார்க்கக்கூடாது. அது 3த்தையும் ஒண்ணா பார்க்கணுன்றது தான் முதல் விதி. சரியா? அப்ப ஒரு ஜாதகத்துல 2 இந்த 6, 2, 10ல 3 அதிபதிகளும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா, அவன் நல்லா இருக்கிறான் வருமானம்னு அர்த்தம். இந்த 3 வீடுகளும் பாவ கிரகங்களால் பாதிக்கப்படல. இந்த 3 கிரகங்களும் சுப கிரகங்கள் பார்வையில இருக்கு. இந்த 3 கிரகங்கள் அதிபதி இந்த 3 வீட்டு அதிபதிகளும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு வருமானம் இருக்கு. இந்த 3மே பாதிக்கப்பட்டிருந்தா தான் பிரச்சனை. இந்த 3த்துல 1 பாதிக்கப்படலனா கூட 33% வருமானம் வரும். 3 இருந்தா 100%. 2 நல்லா இருந்தா 66% வருமானம் வரும். அத சரி பண்ணிக்க முடியும். இத ஃபர்ஸ்ட் கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இந்த திரிகோணத்த நம்ம சொல்றோம் இல்லையா? இது வந்து தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம்னு காலபுருஷ ராசிய நம்ம 4 திரிகோணமா பிரிக்கிறோம். அதாவது மேஷத்துல ஒரு புள்ளிய வச்சா, அங்கிருந்து சிம்மம், சிம்மத்திலிருந்து தனுசு, தர்ம திரிகோணம். ரிஷபத்துல ஒரு புள்ளிய வச்சா, ரிஷபத்திலிருந்து அந்த திரிகோணம் வந்து புத்த திரிகோணம். மிதுனத்துல ஒரு புள்ளிய வச்சா, அங்கிருந்து உருவாகுற திரிகோணம் காம திரிகோணம். கடகத்துல ஒரு புள்ளிய வச்சு, அங்கிருந்து உருவாக்குனீங்கன்னா, அது வந்து மோட்ச திரிகோணம். அப்ப தர்ம திரிகோணம் லக்னமா வந்தா, அர்த்த திரிகோணம் வருமானத்த குறிக்கும். அது கிளியரா புரிஞ்சுக்கணும். தர்ம திரிகோணம்னா, நீங்க வந்து மேஷ லக்னமோ, சிம்ம லக்னமோ, தனுசு லக்னமாவோ பொறந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு வருமானத்த குடுக்குறது யார் குடுப்பா? ஒண்ணு சுக்கிரன் குடுக்கணும்.
இல்லன்னா புதன் குடுக்கணும். இல்லன்னா சனி குடுக்கணும். இவங்க வேற டீம், அவங்க வேற டீம். புரியுதா? அதாவது கர்ம திரிகோணத்தோட ஓனர் வந்து சூரியன், செவ்வாய், குரு. மேஷம் வந்து செவ்வாயோட வீடு. சிம்மம் வந்து குரு இது சூரியனோட வீடு. தனுசு வந்து குருவோட வீடு. கர்ம திரிகோணத்துல பொறந்தவங்களுக்கு பணத்த குடுக்குறது ஆப்போசிட் டீம். அப்ப இது இணைஞ்சு தானே வேலை செய்யணும். அவனுக்கு இவன் தான் வருமானத்த குடுக்கணும். அப்ப அந்த கான்செப்ட கிளியரா புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப பொதுவாவே காலபுருஷனுக்கு நம்ம பார்த்தா, வருமானத்த குடுக்குறது யாரு? இங்க இருக்கிற கணக்குப்படி பார்த்தா, சுக்கிரனும், புதனும், சனியும். அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரனும், புதனும், சனியும் நல்லா இருந்தானா, அவனுக்கு வருமானத்துக்கு பிரச்சனை இல்ல. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில. அப்ப அப்ப ஜாதகத்துல யார் நல்லா இருக்கணும்? சுக்கிரனும், புதனும், சனியும் தான் நல்லா இருக்கணும். வருமானத்த பார்த்தா, குடும்பம் வாழணும்னா, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்க்கு உலக பிரமாணமான வாழ்க்கைக்கு பணம் தேவை. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் வேணும்னா இவங்க 3 பேர் தான் வேணும். சரியா? ஓகே. அடுத்து. சப்போஸ் நான் 12 லக்னத்துக்கும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இந்த 12 லக்னத்துல உங்களுக்கு ரிஷபம் லக்னமா வந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. சரம், ஸ்திரம், உபயம்னு ஒண்ணு போட்டிருக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருமானம் வந்து சரமா வருமா? ஸ்திரமா வருமா? உபயமா வருமான்றதான் இம்பார்ட்டன்ட். சில பேருக்கு கான்ஸ்டன்ட்டா வருமானம் வரும். சில பேருக்கு விட்டு, விட்டு வரும். அது ஃப்ளக்சுவேஷன்ல இருக்கும். அப்ப வருமானம் ஃப்ளக்சுவேஷன் ஆகுமா? வருமானம் ஸ்டாண்டர்ட் ஆகுமானா, எல்லா லக்னக்காரனுக்கும் 3 அமைப்பு குடுக்கப்பட்டிருக்குது. இந்த கான்செப்ட் சொல்லிட்டேன் இல்லையா? இந்த ரெவென்யூ 2, 6, 10 எல்லா லக்னத்துக்கும் குடுத்திருப்பேன். இப்ப எல்லா லக்னத்துக்கும் இருக்குது பாருங்க இங்க. நான் போட்டிருக்கேன். அந்த முக்கோணம் மாறிக்கிட்டே வருதா? ஸ்கிரீன்ல. அப்படி முக்கோணம் மாறும் பொழுது எப்படி சுத்துது பாருங்க. இது மாரி. அப்ப இந்த முக்கோணத்துல வந்து ஒவ்வொரு ராசியும் சரம், ஸ்திரம், உபயமா வந்துருதா? அப்ப நீங்க எந்த லக்னமா இருக்கீங்களோ, இப்ப மிதுன லக்னம்னு எடுத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம மேஷம் பார்த்துட்டோம். ரிஷப லக்னமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அ மிதுன லக்னம் வந்து உங்களுக்கு 2ஆம் இடமா வருது. மிதுனம் வந்து உபய ராசி. அப்ப உபய ராசின்றது என்னது? சரமும் கிடையாது, ஸ்திரமும் கிடையாது. அது எந்த இடத்துலயும் பொழச்சுக்கும். பச்சோந்தி மாரி இருக்கிற இடத்துல கலர் மாறும். எவன் கூட வேணா போய் சேர்ந்து புதன் வந்து யாரு கூட இருந்தாலும் அவனுக்கு ஃப்ரெண்டு. சனி கூட இருந்தா சனிக்கு ஃப்ரெண்டு. சூரியன் கூட இருந்தா சூரியனுக்கு ஃப்ரெண்டு. யார் கூட இருந்தாலும் ஃப்ரெண்டு. பாம்பு தின்ற ஊருக்கு போனா நடுத்துண்டு நமக்கு. அது புதன். புரியுதா? அப்ப புதன் எங்க இருந்தாலும் பொழச்சுப்பான். அத புரிஞ்சுக்கோங்க. அப்ப புதன் நல்லா இருந்தான்னா, அவன் பேசிக்காவே ட்ரேடர். பேசிக்காவே அவனுக்கு ஏதாச்சும் பொழச்சு வந்துருவான்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஜாதகத்துல புதன் நல்லா இருந்தா, அறிவு நல்லா இருக்கு. அப்ப சரம், ஸ்திரம், உபயத்துல இந்த 3 மாறி மாறி தான் வரும். 2ஆம் வீடு வந்து உபயமா இருந்தா, 6ஆம் வீடு சரமா வரும். 10ஆம் வீடு ஸ்திரமா வந்துரும். அப்ப இந்த வருமானத்த பத்தி பார்க்கும் பொழுது, எது ஸ்திரத்துல இருக்கு, எது சரத்துல இருக்கு, எது உபயத்துல இருக்குன்னு பார்க்கணும். இப்ப 10ஆம் வீடு வந்து ஸ்திரமா இருக்குதுன்னா, ரிஷப லக்னக்காரங்களுக்கு கர்மா ஸ்ட்ராங். 10ஆம் இடம்ன்றது கர்மஸ்தானம் தெரியுமா? ரிஷப லக்னமும் ஸ்திர லக்னம். ரிஷப லக்னமே ஸ்திர லக்னம். அதுல 10ஆம் இடமும் ஸ்திரமா வந்துரும். அப்ப அவனுக்கு கர்மாவும் ஸ்ட்ராங்கு, அவனும் ஸ்ட்ராங்கு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்டா அப்படின்றவன் யாருன்னா ரிஷப லக்னக்காரன் தான். இந்த ஒரு 10 பேர் வந்து ஒரு முட்டு சந்துல கூப்பிட்டு போய் அடிச்சானுங்க. மாப்பிள ஃப்ரீயா இருக்கியா? வான்னு ஒரு ஆட்டோல கூட்டு போய் அடிச்சானுங்கன்ட்டு கூட்டு போய் அடிக்கிற ரிஷப லக்னம் தான். சரியா? ராசி பேசல, லக்னம் பேசுறேன். ஏன்னா கர்மாவும் ஸ்ட்ராங். அந்த கர்மாவ கழிக்கணும்ல. கர்மா வந்து பிக்ஸ்டா இருக்குது. அத எடுத்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப அது வந்து ஒரு சர சர லக்னம் வந்து கர்மஸ்தானமா வந்துச்சுன்னா, ஏதோ பிளெக்ஸிபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் இதுக்கு பதில் அது பண்ணலாம். இப்ப ஸ்திரமா இருக்கும் பொழுது அடி வாங்கி ஆவுறதுன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் அடி விழுவும். உபய லக்னமா இருந்தா கூட பொழஞ்சுக்கலாம். அப்ப இந்த வருமானத்த பார்க்கும் பொழுது 6 ஸ்திரமா இருக்கா? 10 ஸ்திரமா இருக்கா? 2 ஸ்திரமா இருக்கான்னு பார்க்கணும். 6 ஸ்திரமா இருந்துச்சுன்னா, வேலை அடிக்கடி போவாது. அந்த வேலை வந்து கன்ஃபார்மா ஒரே இடத்துல வேலை பார்க்குற மாரி அமைப்பு வரும். 6ஆம் வீட்டு அதிபதி ஸ்திர ராசியிலயோ, அந்த மாரிலாம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா,
நிரந்தரமா வருமானம் வருமா? நிரந்தர வேலையில இருப்பானா? இல்ல பிளக்சுவேஷன் ஆவானான்ற கேள்விலாம் வரும் இல்லையா? அப்ப ஸ்திரத்த பார்க்கணும். சரத்த பார்க்கணும். உபயம் கூட பொழச்சுப்பான். சரம் தான் பொழச்சுக்க மாட்டான். உபயம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு போவான். புரியுதா? சோ, அப்ப நீங்க இந்த 12 லக்னக்காரங்க வந்து அந்த 2, 6, 10 சரம், ஸ்திரம், உபயத்த பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது, ஒண்ணு வந்து காற்று ராசியா இருக்கும். அப்ப மிதுன லக்னமா எடுத்தா அது காற்று ராசி. ஆனா நீர் தத்துவ ராசி தான் பணத்த குடுக்கும். நீங்க மேஷ லக்னமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேஷ லக்னம் வந்து நெருப்பு ராசி. ஆனா நிலத்தத்துவ ராசி தான் அவனுக்கு காச குடுக்கும். இப்ப எங்க போய் அவன் காச தேடணும்? நிலத்துல தேடணும். புரியுதா? அப்ப ரிஷப லக்னக்காரன் நிலராசி. அவன் காற்று தத்துவத்துல தான் காசு வரும் அவனுக்கு. ஆகாய தத்துவம், காசு தத்துவம். அந்த மாரி இண்டஸ்ட்ரியில அவன் ட்ரை பண்ணான்னா, அவனுக்கு வருமானம் வரும். இதெல்லாம் ஜோதிடத்தோட ரொம்ப அடிப்படை. ஆனா நம்ம அத உள்ள எடுத்துக்க மாட்டோம். மறந்துருவோம். ஃபர்ஸ்ட் அந்த புக்ல படிக்கும்போதே இருப்போம். அடிப்படைய கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்ப உங்களுக்கு மிதுன லக்னக்காரனுக்கு என்ன வரும்? அவன் காற்று ராசி. நீர் தத்துவத்துல தான் அவனுக்கு காசு வரும். சரியா? அது மாரி சிம் அ கடக லக்னம் வந்து நீர் ராசி. நெருப்பு தத்துவத்துல காசு வரும். சிம்ம லக்னம் வந்து நெருப்பு ராசி. நில தத்துவத்துல காசு வரும். ஆ கன்னி லக்னம் வந்து வந்து உங்களுக்கு நிலராசி. காற்று தத்துவத்துல காசு வரும். சரியா? இப்ப இந்த கன்னி லக்னம் பார்த்தீங்கன்னா, கன்னி லக்னத்துல இருக்கிறவங்க நெறைய பேரு நிரந்தரமா வேல பார்ப்பாங்க. கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, ஒரு 58 வயசு வரைக்கும் ரிட்டயர்ட் 58 வயசுல தான் ரிட்டயர்ட் ஆவாங்க. ஒரு வேலைக்கு போயிட்டாங்கன்னா, அந்த வேலைய விட மாட்டாங்க. 20 வருஷம், 30 வருஷம் வேல பார்ப்பாங்கல்ல. கன்னி லக்னத்துல இருக்கிறவங்க நெறைய பேர் அது மாரி இருப்பாங்க. ஏன்னா, 6ஆம் இடம் சிற லக்னத்துல இருக்கு பாருங்க. இந்த படத்துல பாருங்க. கன்னி லக்னத்துக்கு 6ஆம் இடம் சிற லக்னமா இருக்கும். அதனால தான் கன்னி லக்னத்துல இருக்கிறவன் ஒரு வேலைக்கு போயிட்டான்னா, கூடுமான வரைக்கும் டிஸ்டர்ப் ஆக மாட்டான். அன்டில் அண்ட் அன்லெஸ் மத்த கிரகங்கள் பாதிக்கப்படாம இருந்தா. அந்த மாரி. அது மாரி துலா லக்னம் வந்து காற்று ராசி. ஆனா நீர் தத்துவத்துல வருமானம் வரும். இந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும் பார்த்துக்கோங்க. சரியா? அப்ப நீங்க பார்க்க வேண்டியது வருமானத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது 2, 6, 10 பார்க்கணும். இந்த 3 நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். 3 அதிபதிகளும் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப இந்த 3 அதிபதிகள்ல ஏதாச்சும் ஒரு அதிபதி பாதிக்கப்பட்டா, அத எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணும். அந்த மாரி பார்த்து நம்ம பண்ணணும். அடுத்து, இந்த பிபிடி நான் தரேன். இந்த வகுப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிபிடி பிரசன்ட் பண்ற பிபிடிய பிடிஎஃப்பா எக்ஸ்போர்ட் பண்ணி நான் ஃபைனலா தரேன். சரியா? நீங்க எழுதலன்னா கூட யூ கேன் ரெஃபர் இட். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு தான். சரியா? காம்பினேஷன்ஸ் ஆஃப் பிளானட் டஸ் மேட்டர். அதாவது நம்ம வருமானத்த பத்தி நார்மலா யோசிக்கும் பொழுது, ஒரே ஒரு கிரகம் தான் செய்யுதுன்னு நெனச்சுக்குவோம். 2ஆம் வீட்டதிபதி யாரு? அவரு தான் வருமானத்த குடுக்குறாரு அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. அது கிடையாது. ஒரு வேலைக்கு 2, 3 கிரகம் சேர்ந்து தான் காரகத்துவமா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற வேலைக்கு. ஒரு ஜோதிடருக்கு 2ஆம் வீட்டதிபதி நல்லா இருக்கணும். புதனும் நல்லா இருக்கணும். பேசாம ஜோதிடர் எப்படி ஜோதிடர் சொல்றார். புதன் என்கின்ற அறிவு இருக்கணும். 2ஆம் வீட்டதிபதி நல்லா இருக்கணும். குருவும் நல்லா இருக்கணும். சந்திரனும் நல்லா இருக்கணும். சனியும் நல்லா இருக்கணும். அப்ப ஒரு வேலை செய்யறதுக்கு, வருமானம் வர்றதுக்கு எந்த விஷயமா இருந்தாலும், இட் இஸ் நாட் ஒன் பிளானட். ஜோதிடத்துல ஒரு கிரகம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆணியே புடுங்க முடியாது. 2 கிரகங்கள் சேர்ந்தா தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும். கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா 2 கிரகம் சேரணும். அப்பதான் எல்லா யோகங்களும் உருவாகும். கிரக சேர்க்கை அல்லது பார்வை. அது கிரகங்கள் ஒண்ணா இருக்கணும். இல்லன்னா பார்க்கணும். அது சுப பார்வையோ, அசுப பார்வையோ தட் டசன்ட் மேட்டர். ஆனா 2 கிரகம் சேரணும். 9 கிரகத்துல ஒவ்வொரு கிரகமும் உன்ன பார்க்கணும், சேரணும். அந்த கிரக சேர்க்கை தான் வருமானம் முதல் கொண்டு எல்லாத்தையும் தீர்மானிக்குது. ஒரே ஒரு கிரகத்த வச்சு ஜோதிடத்துல எதையுமே பண்ண முடியாது. சரியா? அப்ப வருமானத்துக்கும் வந்து உங்களுக்கு கிரக சேர்க்கைகள் தான் முடிவு பண்ணுது. ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க ஒரு சாதாரண ஜுரம், சளிக்கு புடிச்சிருக்குன்னா 3 மாத்திரை, 4 மாத்திரை குடுப்பார். கரெக்ட்டா? நீங்க போய் வாங்கி போட்டீங்கன்னா, பாராசிட்டமால் மட்டும் தான் போடுவீங்க. மிஞ்சி போனா. டாக்டர் கிட்ட போய் 1 மாத்திரை குடுப்பாரு. அந்த 1 மாத்திரையில 4 காம்பினேஷன் இருக்கும். ஜலதோஷம், சளின்னு போனீங்கன்னா, அமாக்ஸிசிலின், பொட்டாசியம் குளோனேட்ன்ட்டு ஒரு ஆன்டிபயாட்டிக் இன்னொரு மருந்து சளிக்கு குடுப்பாரு. பினைல் புரோபோலமைன், குளோரோபிளான் மேலேட்ன்னு சொல்லிட்டு ஜலதோஷம், தும்மலுக்கு சிட்ரிசின் சேர்த்து குடுப்பாரு. ஒரு மாத்திரையில 3 மருந்து கலந்திருக்குதா?
ஒரு மாத்திரையிலேயே 3 மருந்து கலந்திருக்கும் பொழுது, ஒரு வேலைக்கு 3, 4 பிளானட் தேவையா இல்லையா? அப்ப அடிப்படையில வருமானத்த ஒரு கிரகம் தீர்மானிக்காது. அது எல்லா கிரகமும் சேர்ந்து தான் தீர்மானிக்கும். எந்த கிரகம் காம்பினேஷன் நமக்கு ஹெல்ப் ஆகுமோ, அதுதான் ட்ரிகர் ஆகும். திடீர்னு உட்கார்ந்துட்டு இருப்போம். திடீர்னு ஒரு வேலை வரும். திடீர்னு வெளிநாட்டுல இருந்து வேலை வந்துருச்சுன்னு கிளம்பி போவோம். திடீர்னு ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் வந்துருச்சு. திடீர்னு மாப்பிள்ளை வந்துருச்சு. திடீர்னு பொண்ணு வந்துருச்சுன்னு நம்ம பேசுறோம்ல. இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்குதுன்றத நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சோ, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, வருமானத்துக்கு ஒரு கிரகம் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. பல கிரகங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்து தான் வருமானம் வருது. சரியா? A strong second and sixth house. சரியா? 10th ஹவுஸ் ஒரு வருமானத்த பத்தி நம்ம பார்க்கும் பொழுது 2ஆம் இடம் நல்ல வலுவா இருக்கணும். அதே மாரி 6ஆம் இடமும் நல்ல வலுவா இருக்கணும். 2ஆம் இடம் இன்கம், 6ஆம் இடம் வருமானம். டே டு டே செய்ற வேலை. அதாவது நம்மளோட சர்வீஸ். நம்ம வந்து 5ஆம் இடம்ன்றது நம்ம அக்குமுலேட் பண்ண ஸ்கில்ஸ். 1, 5, 9 ஸ்கில்ஸ். 1, 5, 9ன்றது ஸ்கில்ஸ். நம்ம பொறக்குறோம். 5ல நம்மளோட ஸ்கில்ஸ் இருக்கு. 9ல நம்மளுடைய மேதாவித்தனம் இருக்கு. நம்ம பிஹெச்டி வாங்குறோம்னா, அது வந்து 9. இப்ப நீங்க ஒரு 10 வருஷம் அஸ்ட்ராலஜி பிராக்டிஸ் பண்றீங்கன்னா 5ஆம் இடம். 30 வருஷம் பிராக்டிஸ் பண்றீங்கன்னா 9ஆம் இடம். 2 வருஷம் பண்றீங்கன்னா 1ஆம் இடம். நீங்க அஸ்ட்ராலஜி இப்ப கத்துக்கிறீங்க. 2 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, 1ஆம் இடத்துல இருந்து அஸ்ட்ராலஜிய பண்றீங்க. அப்ப 2ஆம் இடத்துல வருமானம் வருது. இப்ப நீங்க ஒரு 10 வருஷமா அஸ்ட்ராலஜி பண்றீங்கன்னா, அந்த 10 வருஷம்ன்றது 5ஆம் இடத்துல அக்குமுலேட் ஆயிருக்கிற நாலேட்ஜ். அது 6ஆம் இடத்துல வேலை செய்யுது. நீங்க 9ஆம் இடத்துல வேலை செய்றீங்கன்னா, நீங்க அதுல எக்ஸ்பெர்ட். சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பெர்ட். அப்ப நீங்க சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பெர்ட்டா இருக்கணும். அப்ப 9ல இருந்து டிஃபால்ட்டாவே உங்களுக்கு பிறவியிலேயே ஞானம் இருக்குன்னுவாங்கல்ல. அவன் பிறவி கலைஞன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப பிறவியிலேயே உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். அத வந்து 9ஆம் இடம் குறிக்கும். அது 1ல இருந்து 5க்கு டிராவல் ஆயி சுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம கேரம் போர்ட்ல ஸ்ட்ரைக்கர 45 டிகிரில அடிச்சா, அது அப்படி போயிட்டு இப்படி நம்ம நம்ம கைக்கே வரும்ல. 45 டிகிரில அடிச்சோம்னா, அதுதான் திரிகோணம். சரியா? 30 டிகிரில அடிச்சீங்கன்னா, அது 4 ஸ்கொயரா அடிச்சுட்டு போகும். அது கேந்திரம். 30 டிகிரில அந்த ஸ்ட்ரைக்கர கேரம் போர்ட்ல வச்சு 30 டிகிரி கோணத்துல அடிச்சீங்கன்னா, இந்த வால்ல பட்டு, அந்த வால்ல பட்டு, இந்த வால்ல பட்டு கைக்கு வரும். 4 வாலுக்கு போகும். 45 டிகிரில வச்சு அடிச்சீங்கன்னா, இந்த வாலு, அந்த வாலு கைக்கு வந்துரும். புரிஞ்சுச்சா? இதுதான் கேந்திரத்துக்கும், திரிகோணத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்ப கேந்திரமும், திரிகோணத்துக்கோ, சவுண்ட் போறதுக்கோ, ஒளி போறதுக்கு, வெளிச்சம் போறதுக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு கரெக்ட்டா போன இடத்துல வந்துரும். இதே கேரம் போர்ட்ல ஒரு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைக்கர் அடிக்கும்போது அது ஹிட் ஆயிட்டு திருப்பி வராதுல்ல. எல்லாரும் கேரம் போர்டு விளையாண்டுருப்போம். அந்த காலத்துல இப்ப யாரும் விளையாடுறது இல்ல பசங்க. கேரம் போர்ட்ல அந்த அந்த மர இடத்துல ஒரு சின்னதா பிஞ்ச் இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஸ்ட்ரைக்கர் அடிச்சோம்னா, அது அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் குடுக்காது. அங்க நின்றோம் இல்லன்னா போயிடும்ல. அப்ப அது மாரி முடக்கு ராசியோ, திரிசூன்யமோ அந்த ராசியில இருக்கும். அங்க ஒரு பேட்ச் ஒர்க் போடணும். எம்சீல் போட்டு ஒட்டணும். ஒட்டிட்டீங்கன்னா, அது ஏதோ ரிடாக்ட் பண்ணிடும். டெம்பரவரி பிரிட்ஜிங் பண்ணணும். அப்ப இந்த ஒளி பரவுறதுல எங்க பேட்ச் ஒர்க் இருக்குதோ, அத என்ன பண்றது? அது கோயிலுங்களுக்கு போனா மட்டும் நடக்காது. ஏதாச்சும் வாழ்வியல் பரிகாரங்கள் செய்யணும். அந்த எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ, அந்த இடத்துக்கான உயிர் காரகத்துவம் நிறைவடைஞ்சதுன்னா, அது ஈஸியா விலகிடும். பொருள் காரகத்துவமோ, ஜட காரகத்துவத்துக்கோ பரிகாரம் பண்றத விட, ஒரு உயிர் காரகத்துவம் வாழ்ந்துச்சுன்னா, அந்த பரிகாரம் வெடும். அப்ப நீங்க ஒரு வீடு பாதிக்கப்பட்டிருக்குது, ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா, அதோட டைரக்ட் உயிர் காரகத்துவம் மனுஷனா இருக்கலாம், நாயா இருக்கலாம், மீனா இருக்கலாம், ஏதோ ஒரு மிருகமா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், தாவரமாக இருக்கலாம். அந்த தாவரத்தை வளர்க்கிறதோ, அந்த மீன வளர்க்கிறதோ, அந்த உயிருக்கு நாய்க்கு சாப்பாடு போடுறதோ, காக்காக்கு போடுறதோ, குருவிக்கு போடுறதோ, உயிர் காரகத்துவங்களுக்கு உணவளித்து பராமரிப்பது, அத இம்மீடியட்டா சரி பண்ணும். சரியா? அப்படி இல்லன்னா, அந்த காரகத்துவத்துல இருக்கிற மனுஷன் பாராட்டணும். நல்லா இருப்பா அப்படின்ட்டு. அந்த மாரி ஆளுங்க செய்யணும்.
அப்ப உங்களுக்கு பொதுவா வந்து திருமணம் ஆகல அப்படின்னா, சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைகளுக்கு நெறைய ஹெல்ப் பண்றது. ஆம்பளைங்களுக்கு கல்யாணம் ஆகாது. நெறைய பேருக்கு. வருமானம்லாம் இருக்கும். சப்ஜெக்ட் இல்லனாலும் சொல்றேன். நம்ம அந்த பரிகாரங்கள் எப்படி செய்யணும்னா, பெண்கள் சாபம் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல பெண் சாபம் இருக்கும். அப்ப அந்த சின்ன குழந்தைங்களுக்கு துணி எடுத்து குடுக்குறது, வெள்ளி பொருட்கள் வாங்கி குடுக்குறது, சுக்கிரதானம், சுக்கிரனோட உகந்த பொருட்கள் பண்றது குடுக்கும். வருமானத்துக்கும் சுக்கிரனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானம் குடுக்குறது பலன குடுக்கும். மகாலட்சுமிய விட பெரிய தெய்வம் கிடையாது. சுக்கிர ஓரைய தவிர பெரிய ஓரை கிடையாது. வெள்ளிக்கிழமை காலையில சுக்கிர ஓரையில நீங்க வேண்டுதல் பண்றது கிடைக்கும். அது மாரி தினசரி காலையில அந்த நாளோட முதல் ஓரையில, அந்த நாளோட முதல் ஓரை அந்த கிழமையோட ஓரை தான் வரும். அந்த நாள்ல சூரிய நமஸ்காரம் பண்ணா, டெய்லி சூரியனுக்கும் வணக்கம் சொல்ட்டா மாரி ஆச்சு. அந்த கிரகத்துக்கும் வணக்கம் சொன்ன மாரி ஆச்சு. மைக் ஒர்க் ஆகல. சரியா? எதுக்கு சூரிய நமஸ்காரம் பண்றோம்? அந்த ஓரையில வணங்குறோம். அந்த ஓரா அதிபதியையும் நம்ம பிரீதி பண்ணிய மாரி ஆச்சு. சூரியனுக்கும் பிரீதி பண்ண மாரி ஆச்சு. சூரியன் தான் கண் கண்ட கடவுள். அத நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நம்ம சூரியன மதிக்கிறது இல்ல. என்ன பிரச்சனைனா இருந்தாலும், சூரியன் தான் உங்களுக்கு ஆத்மகாரகன். இயற்கை ஆத்மகாரகன். உங்கள் இயற்கை ஆத்மகாரகன் உங்களுக்கு அனுகிரகம் செஞ்சா தான் எதுவுமே நடக்கும். அவரு தான் அத்தாரிட்டி. அவர தவிர எல்லாத்தையும் போய் கும்பிடுவோம். புரியுதா? சூரிய நமஸ்காரம் பண்றது அப்பாவ மதிச்சாலே போதும். அப்பாவையும், குருவையும் மதிச்சாலே சூரியன மதிச்சா மாரி தான். இந்த விஷயங்கள கரெக்ட்டா செஞ்சாலே ஆத்ம பலம் இருந்துகிட்டே இருக்கும். சரியா? சோ 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொழில் அப்டின்னாலே கர்மா தான். சனி தான். சரியா? அப்போ ஒரு மனுஷன் பூமியில பொறக்குறானாலே, அவன் ஒரு கர்மாவோட தான் பொறக்குறான்னா, காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு மகரம், லாபஸ்தானமும் கும்பம். 2த்துக்குமே சனி தான் அதிபதி. நீ ஃபர்ஸ்ட் கஷ்டப்படு, அப்புறம் லாபம் எடுத்துக்கோ. அவரு தான் ஒரே ஸ்ட்ரெச்ல இருக்காரு 60 வருஷம். 60 டிகிரி இருக்கிறாரு. அப்ப சனி ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட வைப்பாரு. அடுத்து லாபத்த குடுப்பாருன்றதுல டவுட்டே வேணாம். சனிய பத்தின அந்த பிரச்சனைகள நீங்க வந்து மைண்ட்ல இருந்து எடுத்தரலான்னா, ஃபர்ஸ்ட் கஷ்டம். அப்புறம் லாபம். பட்ட கஷ்டத்துக்கு பலன் இருக்கும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதது அதான். கடமைன்றது சனியோட ஃபர்ஸ்ட் மகரம். பலனை எதிர்பார்க்காத அதுவே வந்துரும்ன்றது கும்பம். சரியா? அப்ப சனி தான் ஒரு ஜாதகத்துல நீங்க பார்க்க வேண்டிய கிரகம் வருமானத்துக்கு. வருமானத்த குடுக்குற கிரகம் சனி. ஒரு மனுஷனுக்கு வருமானம்ன்றது சாப்பாடு. சாப்பாடு வாய தான் குறிக்கும். 2ஆம் இடம் வந்து வருமானத்த மட்டும் குறிக்கல. வாயையும் குறிக்குது. தனம், குடும்பம், வாக்கு. சரியா? வாய் வந்து 2ஆம் இடம் தான் குறிக்குது. அதுல தான் நம்ம சாப்பிடுறோம். அப்ப சாப்பிடலன்னா நம்ம வாழ முடியாது இல்லையா? அப்ப 2ஆம் இடம் போஜனத்த குறிக்குது. அப்ப இந்த 2ஆம் இடத்துல சனி இருக்கிற ஜாதகங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆகக்கூடிய வாய்ப்புகள். அடிப்படை ஜோதிட தத்துவ புக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல சனி இருந்தா வருமானம் வராதுன்னு இருக்கும். பேசிக் ரூல்ஸ். ஆனா, உலக கோடீஸ்வரர்கள் ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 2ல சனி இருக்கும். நான் உதாரண ஜாதகங்கள்லாம் காட்டுறேன். சரியா? அதனால சனி உங்களுக்கு ஒரு ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாருங்க. சனி எந்த சாரத்துல இருக்காருன்னு பாருங்க. சனி எந்த வீட்ல இருக்கிறாரோ, அந்த வீட்டுல அந்த வீட்ல அவரு ஆட்சி செய்றாருன்னு அர்த்தம். அவர் எங்க இருக்கிறாரோ, அங்க தானே அவரு தர்பார் நடத்த முடியும். அவர் சூரியன் வீட்ல இருக்கலாம், அவர் குரு வீட்ல இருக்கலாம். சனி எங்க இருக்கிறாரோ, அங்க தான் அவரு வேலை செய்றாரு உங்க பிறப்பு ஜாதகத்துல. பேசிக்கா அவர் அங்க தான் அவருக்கு வாய்ப்பு குடுக்கப்பட்டிருக்கு இந்த ஜென்மத்துல இல்லையா? அப்ப சனி எந்த வீட்ல இருக்கிறாரு, அந்த வீட்டோட விஷயங்கள செய்றதுக்கான இயற்கையிலேயே உங்களுக்கு ஆர்வம் வரும். அது மாரி சனி எந்த நட்சத்திர பாதத்துல உட்கார்ந்திருக்காரோ, அந்த சாரத்த எடுத்து தான் வேலை செய்வார். சரியா? அந்த தூண்டுதல் உங்களுக்கு இருக்கும். அப்ப நீங்க ஒரு ஜாதகத்துல வருமானத்த பத்தி பார்க்கணும்னா, முதல்ல பார்க்க வேண்டியது உங்க லக்னாதிபதி யாரு? உங்க லக்னாதிபதி யாரு? அவருடைய எண்ணங்கள் தான் உங்களுக்கு வேலை செய்யவே தோணும். உங்க லக்னாதிபதி வேலைய எடுத்துக்கிட்டீங்கன்னாலே, அந்த வேலை சிறப்பா வரும். நெறைய பேர் 10ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதிய எடுக்கணும்லாம் சொல்லுவீங்க இல்லையா? நம்ம வருமானம் செய்யணும் அப்டின்னா, நம்ம லக்னாதிபதி என்ன சொல்றாரோ, அத நம்ம செஞ்சோம்னா,
அது நமக்கு பிராப்தமா இருக்கும். சரியா? லக்னாதிபதி சொல்ற வேலைய செய்யலாம். லக்னத்துல இருக்கிற கிரகம் சொல்ற வேலைய செய்யலாம். சனி எங்க உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த வீட்டோட வேலைய செய்யலாம். சனி எந்த சாரம் வாங்கி இருக்கிறாரோ அந்த வேலைய செய்யலாம். அதுக்கப்புறம் 2ஆம் வீட்டதிபதி வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் 6ஆம் வீட்டதிபதி, 10ஆம் வீட்டதிபதி வேலை செய்யலாம். என்ன கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி அவரோட வேலைய செஞ்சீங்கன்னா, மனசு லயிச்சுக்கிட்டே போகும். அப்படி இல்லன்னா, அடுத்த லெவல்ல திங்க் பண்ணீங்கன்னா, ஆத்மகாரகன், அமர்த்தியகாரகன்னு 2 பேர் இருக்கிறாங்க. உங்க ஜாதகத்துல ஹையஸ்ட் டிகிரி வாங்குனவங்க ஆத்மகாரகன். 2ண்ட் ஹையஸ்ட் டிகிரி வாங்குனவன் அமர்த்தியகாரகன். உங்க புத்தி எதை யோசிச்சுக்கிட்டே இருக்குதோ, அந்த வேலைய செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு மனசு அதுல லயிக்கும். உங்க புத்தி ஒண்ணு யோசிச்சுட்டு இருந்துட்டு, நீங்க வேற ஒரு வேலை செஞ்சீங்கன்னா, அது லயிக்காது. உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும். ஆனா வேற வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, இப்ப ஏ.ஆர். ரகுமான் போய் கிரிக்கெட் விளையாண்டா சக்சஸ் ஆக மாட்டாரு. சச்சின் டெண்டுல்கர் போய் மியூசிக் போட்டா சக்சஸ் ஆக மாட்டாருன்னு சொல்ற கான்செப்ட் என்னன்னா, நம்ம மனசு என்ன விரும்புதோ, அந்த வேலைய மனசு புடிச்ச வேலைய செஞ்சோம்னா, வருமானம் கம்மியா இருந்தாலும் நிறைவு இருக்கும்னு சொல்றாங்க இல்லையா? அந்த விஷயத்துல நீங்க கேட்டகரைஸா எழுதிக்கிட்டீங்கன்னா, இது ஸ்லைட்ல இல்ல. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. லக்னாதிபதியோட வேலைய தாராளமா செய்யலாம். லக்னத்துல நின்ற கிரகங்கள் வேலைய செய்யலாம். சனி எந்த ராசியில இருக்காரோ, அந்த வேலைய செய்யலாம். சனி எந்த நட்சத்திர பாதத்துல இருக்கிறாரோ, அந்த கிரகத்தோட வேலைய செய்யலாம். 2ஆம் வீட்டதிபதி வேலைய செய்யலாம். 6ஆம் வீட்டதிபதி வேலைய செய்யலாம். 10ஆம் வீட்டதிபதி வேலைய செய்யலாம். 6ஆம் வீட்ல இருக்கிற கிரகத்தோட வேலைய செய்யலாம். 10ஆம் வீட்ல இருக்கிற கிரகத்தோட வேலைய செய்யலாம். 6ஆம் வீட்லயும், 10ஆம் வீட்லயும் கிரகங்கள் பரிவர்த்தனை ஆச்சுன்னா, ரொம்ப சிறப்பான வேலை அமைப்பு. இந்த 2, 6, 10ல பரிவர்த்தனை யோகம் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு சிறப்பான வருமானம் இருக்குது. பரிவர்த்தனை யோகம் வந்து 2, 6, 10ல இருந்துச்சுன்னா, சிறப்பான வருமானம் இருக்குது. நீச்சபங்க ராஜ யோகம் வந்து இந்த 2ஆம் வீட்டதிபதி, 6ஆம் வீட்டதிபதி, 10ஆம் வீட்டதிபதிக்கு இருக்குதுன்னா, அவருக்கு சிறப்பான வருமானம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அடி வாங்குவாரு. அப்புறம் செட்டில் ஆவாரு. சரியா? சனி லக்னத்துக்கு 3ல இருக்கிறாருன்னா, அவரு கண்டிப்பா சொந்த தொழில் தான் செய்வார். ஃபர்ஸ்ட் வேலைக்கு போவார். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் 40 வருஷம், 30 வருஷம் வேலைக்கு போவார். பிற்காலத்துல தொழிலதிபர் ஆயிடுவார். அப்ப சனி சொந்த தொழில் செய்யலாமான்னு கேட்டா, சனி 3ல இருந்தாலோ, சனி 2ல இருந்தாலோ, சனி 10ல இருந்தாலோ, சனியோட பெஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நான் இப்ப காமிக்கிறேன். அங்கெல்லாம் இருந்தா சொந்த தொழில் செய்யலாம்ன்னு சொல்லிறலாம். சரியா? 6ஆம் இடம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். டெய்லி வேலைக்கு போனா 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். உன்னி நல்ல கன்டினியூஸ் வேலைக்கு போவாங்க. காலபுருஷனுக்கு 6ஆம் வீடான கன்னி சுத்தமா இருக்குது, பாதிக்கப்படலைன்னா கூட வேலை பிரச்சனை இல்லாம போகும். 6ஆம் வீட்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா, டே டு டே வேலையில ஒரு ஜாதகத்த குரு பார்த்துட்டாரு. அந்த லக்னாதிபதியோ, 5ஆம் அதிபதியோ, 5ஆம் வீட்டையோ, லக் 9ஆம் வீட்டையோ குரு பார்க்கிறாரு அப்படின்னா, இந்த 2ஆம் வீட்டையோ, 6ஆம் வீட்டையோ, 10ஆம் வீட்டையோ குரு பார்க்கிறாருன்னா, பிரச்சனை எதுவுமே இல்ல அவருக்கு. அவர் லைஃப்ல எப்படியாச்சும் பொழச்சுப்பார். குரு பார்வை 1, 5, 9க்கோ, குரு பார்வை 6, 2, 10க்கோ இருக்குதுன்னா, வருமானத்துக்கு பிரச்சனை இல்ல. ஏதாச்சும் ஒரு வகையில பொழச்சுப்பார். சுக்கிரன் பார்த்தாலும் பொழச்சுப்பாரு. வளர்பிறை சந்திரன் பார்த்தாலும் பொழச்சுப்பாரு. சரியா? சந்திரன் நீச்சமாயிருந்தா கூட, பல பேர் கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கிறத பார்த்திருப்பீங்க. விருச்சிக ராசியில இருக்கிறவங்க நெறைய பேர் கவர்ன்மென்ட் ஜாப்ல இருப்பாங்க பார்த்திருப்பீங்க. கரெக்ட்டா? ஏன்னா, சந்திரன் 2ஆம் வீட்ட பார்க்கிறாரு. காலபுருஷனுக்கு. நிரந்தர வருமான ஸ்தானத்த பார்க்கிறாரு. நம்ம பார்த்தோம். சந்திரன் நீச்சமாயிருச்சுன்னு நெனைப்போம். ஆனா, பெர்மனன்ட் ஜாப்ல கவர்ன்மென்ட் ஜாப்ல இருப்பாங்க. அதுக்கு காரணம் சந்திரன் ரிஷபத்த பார்க்கிறது. அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்த பார்க்கிறதுனால அது நடக்குது. சரியா? அப்ப ரிஷபம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வருமானத்துக்கு. ரிஷப ராசி வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ஜாதகத்துலன்னா, சுக்கிரன் நல்ல நிலைமையில இருக்கிறாருன்னா, வருமானத்துக்கு பிரச்சனை இல்லன்னு அர்த்தம். சரியா?
சுக்கிரன் ரொம்ப இம்பார்ட்டன்டான கிரகம் வருமானத்துக்கு. இந்த கோச்சாரத்துல குரு வந்து 1 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் போவாரு. ஆனா சுக்கிரன் வந்து 1 மாசத்துக்கு ஒரு தடவ, 1 1/2 மாசத்துக்கு ஒரு தடவ அடுத்த ராசிக்கு போயிடுவாரு. சுக்கிரன் மட்டும் தான் கோச்சாரத்துல ஒரு 3 வீட்ல தவிர மத்த எங்க போனாலும் நல்லதே தான் செஞ்சுட்டு இருப்பாரு. அப்போ 1 1/2 மாசத்துக்கு ஒரு தடவ நம்ம வாழ்க்கையில நல்ல நல்ல திடீர்னு லாபம் நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு, பண வரவு இருக்கிறதுக்கு சுக்கிரன் தான் காரணம். எந்த கிரகமும் காரணம் கிடையாது. நம்ம டே டு டே லைஃப்ல நமக்கு திடீர்னு ஒரு கடன் வேணும்னா கூட கடன் கிடைக்கிறது. அடுத்த வேலைக்கு யார்கிட்ட போய் கேட்கலன்னு இருப்போம். அப்போ திடீர்னு யாராச்சும் வந்து காசு குடுக்குறது. இந்த வேலையெல்லாம் யாரு செய்வான்னா, சுக்கிரனும், சந்திரனும் தான் செய்வாங்க. அதெல்லாம் குரு செய்ய மாட்டாரு. குரு கான்ஸ்டன்ட்டா, பெர்மனன்ட்டா 1 இயர் கான்ட்ராக்ட் தான் செய்வாரு. ஒரு இடத்துல நங்கூரம் போட்டு ஏதோ ஒரு சரி பண்ணுவாரு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவரு. 1 இயர்க்கு தான் அவரு ஹெல்ப் பண்ணுவாரு. நடுவுலலாம் போய் மாத்தி செய்ய முடியாது. உங்களுக்கு தினசரி வாழ்க்கையில ஹெல்ப் பண்றது சுக்கிரனும், சந்திரனும் தான். அப்ப சுக்கிரனும், சந்திரனும் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. சுக்கிரனும், சந்திரனும் பாதிக்கப்படாம இருந்தா, அன்றனுள்ள எங்கள் அப்பா மாரி தினசரி வருமானம் வந்துரும். ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லாம வாழ்க்கை சுமூகமா போயிடும். அப்ப ஜாதகத்துல சுக்கிரனும், சந்திரனும் பாதிக்கப்படாம இருக்கும். சந்திரனுக்கு பக்கத்துல கிரகம் இல்லாம இருக்கக்கூடாது. கேம துரும யோகம் இருக்கக்கூடாது. அது ஒரு தரித்திர யோகம். அதாவது சந்திரன் ஒரு ராசியில இருக்கிறாருன்னா, அந்த ராசிக்கு பக்கத்து ராசி இந்த ராசியில கிரகம் இல்லாம இருக்கும். சந்திரன் மட்டும் நடுவுல இருக்கும். அந்த ராசியிலேயே கிரகம் இருக்கலாம். இல்ல பக்கத்து ராசியில கிரகம் இருக்கலாம். இந்த ராசியில கிரகம் இருக்கலாம். சந்திரன் நிக்கிற ராசியில இருந்து அந்த ராசியிலயும் எந்த கிரகமும் இல்ல. சந்திரன் மட்டும் தனியா நிக்கிறாரு. பக்கத்து ராசியிலயும் கிரகம் இல்ல. இந்த ராசியிலயும் கிரகம் இல்லன்னா, சந்திரன் தனியா இருக்கக்கூடாது. மனசு அவருக்கு பேதலி. அது மாரி பாபகத்திரி யோகத்துல சந்திரனும், சுக்கிரனும் இருக்கக்கூடாது. குருவும் இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்துல சந்திரன், சுக்கிரன், குரு பாவகத்திரி யோகத்துல ரொம்ப நெருக்கமா அதுவும் காலபுருஷனுக்கு 8ல போய் மாட்டிக்கிட்டு பாவகத்திரி யோகத்துலலாம் இருந்தா ரொம்ப கஷ்டம். ஆ, கூட கிரகங்கள் நெறைய இருந்தா சந்திரன் கூட கிரகம் இருக்கணும். நல்லது. பொதுவாவே எந்த கிரகமும் தனியா இருக்கிறது நல்லதில்ல. ஜோதிடத்தோட விதியே கிரகங்கள் தனியாக இருக்க விரும்புவதில்லை. துணை தேடுது. அது சனியா இருந்தாலும் சரிதான், சூரியனா இருந்தாலும் சரிதான். சூரியன் கூட இருக்க முடியாது. ஆனாலும் சூரியன் விரும்புறாரு இருக்க சொல்லி. ஆனா அவர் கூட ரொம்ப நேரம் இருக்க முடியாது. சனி கூட இருக்க முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப குளுமை. அவரு கூடயும் இருக்க முடியாது. ஆனா அவரும் விரும்புறாரு. இருந்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. சோ கிரகங்கள் அனுசரிச்சு போகிறத விரும்புது. நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிற உறவுகள் நமக்கு பிடிக்காம போயிடுது. ஆனா அந்த உறவுகள் நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுது. நம்ம தனி குடித்தனம் போயிடுவோம். அம்மா, அப்பாவ தனியா வச்சுருவோம். அண்ணன பிரிச்சு வைப்போம். தம்பிய பிரிச்சு வைப்போம். ஆனா அந்த உறவுகள் நம்ம கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படும். நம்ம பிரிஞ்சிருவோம். ஒவ்வொரு உறவும் ஒரு கிரகம் தான். அப்ப இது எல்லாம் உங்களோட கர்மால தான் அக்குமுலேட் ஆகுது. அதுக்காக எல்லாரையும் தோள்ல தூக்கிட்டு சுமக்க முடியாது. கல்யாணம் பண்ணா தனி குடித்தனம் போறது தப்பு கிடையாது. சரியா? ஒத்து வரலன்னா தனியா இருக்கிறது நல்லது தான். ஆனா எல்லா கிரகங்களும் வந்து கூட இருக்கிறத தான் விரும்புது. ஒரு டவுட் இருக்கு. சூரியன் கூட புதன் சேர்ந்து அஸ்தமி புதன் அது புதனுக்கு வந்து அந்த தோஷம் இல்லைங்களா? இல்லன்னு சிலர் இருக்கு. அஸ்தங்க தோஷம்லாம் இருக்கு. அது ரொம்ப டீப்பா பார்த்தா இருக்கு. அது மேலோட்டமா அப்படி சொல்றாங்க. அஸ்தங்க தோஷம் கரெக்ட்டா வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலை செய்யுது. புதனுக்கும் செய்யுங்களா? புதனுக்கும் செய்யுது. எஜுகேஷன் கரெக்டா எத்தனை டிகிரி எத்தனை டிகிரின்றது ரொம்ப க்ளோஸா ஒரு 3 டிகிரி, 4 டிகிரில இருக்கும் பொழுது தான். ரொம்ப கொஞ்சம் தள்ளி இருந்தாலாம் இல்ல. சூரியனோட 3 டிகிரிக்குள்ள எந்த கிரகம் இருந்தாலும் கஷ்டம் தான் படுது. எரிஞ்சிருது. புத்தகங்கள்ல 2 வகையான கிரகங்கள் போடும். ஆ. ஒரு புத்தகங்கள்ல வந்து புதனுக்கு மட்டும் அஸ்தங்க தோஷம் இல்லன்னு போடும். இல்ல இருக்கு. ரொம்ப க்ளோஸா இருந்தா இருக்கு. அவரால தாங்கிக்க முடியுது. ஒரு சமயத்துல புதன் வக்ரம் ஆகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் படுறாங்க. பாப்போம். சுக்கிரன்ல நீங்க சொன்னது 3 பாயிண்ட் 9 இடம் வரப்போ கரெக்டா இருக்கும். இன்னொரு 3 இடம் சொல்லிட்டாங்க. நான் எடுத்து காட்டுறேன். அந்த ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். பிரசன்டேஷன் முடிச்சிட்ட பிறகு எடுத்து காட்டுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்ப சார் இந்த டெம்பரவரி பாப்புலர் பெர்மனன்ட் ஜாப் அப்படின்ட்டு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? இப்ப பெர்மனன்ட் ஜாபுக்கு இந்த ஸ்லைடு இப்ப மேல காமிச்சிருக்கிறது 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், சனியோட இன்ஃப்ளூயன்ஸ், 6ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது, சாட்டர்ன், ஜூபிட்டர் கன்ஜங்ஷன்லாம் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு நிரந்தர உத்தியோகம். அதுக்கான பேசிக் ரூல்ஸ். இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ் தான். சரியா? இப்ப டெம்பரவரியாவே வேலை செய்வாங்கல்ல. இப்ப ப்ராஜெக்ட் இப்ப சினிமா டைரக்டர் வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சா தான் ப்ராஜெக்ட். அப்புறம் அவர் திருப்பி ஒரு ப்ராஜெக்டர், புரொடியூசர பார்த்து 1 வருஷம் வேலை செய்வாரு. அப்புறம் அவரு அமெரிக்கா போயிடுவாரு. யுஎஸ் ட்ரிப் போயிடுவாரு. அப்புறம் அங்க 6 மாசம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கதை எழுதிட்டு திருப்பி வருவாரு அப்படின்னா, ப்ராஜெக்ட் பேஸ்ட் பண்றாங்க இல்லையா? அந்த மாரி பண்றவங்கலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்ப ப்ராஜெக்ட் பேஸ்ட் வொர்க், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் எடுப்பாங்க. ஒரு ஒரு பில்டிங் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் சும்மா இருப்பாங்க. திருப்பி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் எடுப்பாங்க. அது மாரி சாஃப்ட்வேர் ஆர்டர் எடுத்து பண்ணி குடுப்பாங்க. ப்ராஜெக்ட் பேஸ்ட் எல்லாம் எப்படி டெம்பரரி ஜாப் எப்படி இருக்குன்னா, மூவபிள் சயின்ஸ் இருக்குது இல்லையா? சரராசி. சரராசி இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கிறவங்க வந்து டெம்பரரி ஜாப்ல இருக்கிற வகையில அமையும். சரியா? 10ஆம் இடமும், 6ஆம் இடமும் வலுக்குன்றி இருந்தா, நிரந்தர ஜாப் இல்லாம அடிக்கடி வேலை மாறுற மாரி இருக்கும். மெர்க்குரி வந்து இரட்டைத்தன்மை கொண்டவர் இல்லையா? மெர்க்குரி இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிற மெர்க்குரி வலுப்பெற்றா கூட, புதன் நல்லா இருந்தா கூட அவங்க வந்து ஒரே வேலைய செய்ய மாட்டாங்க. மாறி, மாறி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வருமானத்துக்குலாம் கஷ்டம் இருக்காது. தொடர்ச்சியா ஒரு வேலைய செய்ய மாட்டாங்க. இப்ப குரு பாக்கியநாதன்லாம் எடுத்துக்கோங்க. 10, 15 கம்பெனி கேரியர்ல மாறி இருக்கிறார். சரியா? புதன் வலுத்துச்சுன்னா, ஒரு இடத்துல இருக்க முடியாது. கன்னியில வந்து நான் சொன்னேன் இல்லையா? காலபுருஷனுக்கு 6 கன்னியில இப்ப எனக்கு கன்னியில வந்து சுக்கிரன் இருக்கிறாரு, ராகு இருக்கிறார். பரிவர்த்தனையில அவர் ஆட்சி பெற்றாலும், அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, நிரந்தரமா இருக்க முடியாது. அப்ப இந்த 6ஆம் இடம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூவபிள் சயின்ஸ், இம்மூவபிள் சயின்ஸ் சரம், சிரம், உபயம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலைக்கு. வருமானத்துக்கு எல்லாத்துக்குமே. அத ரொம்ப அடிக்கடி பார்த்துக்கோங்க. சரம், சிரம், உபயத்த பார்த்துக்கோங்க. சரியா? அதே மாரி ராகு, கேது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதும் வந்து நிரந்தரமான வருமானம் குடுக்காது. அவங்கலாம் மரபுசாரா எரிசக்தி துறை மாரி அன்கன்வென்ஷனல் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது திடீர்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. 100 கோடி ப்ராஜெக்ட் கூட பண்ணுவாங்க. இப்ப சங்கர் வந்து ஒரு 100 கோடி ப்ராஜெக்ட் எடுத்து பண்றாருன்னா, அவரால கவர்ன்மென்ட் ஜாப்க்கு போக முடியாது இல்லையா? அதுக்காக அவரு நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது இல்லையா? ராகு. அப்ப ராகு நல்லா இருக்கிறவங்க சினிமா துறையில இந்த மாரி பெரிய, பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்றோம். கேது நல்லா இருக்கிறவங்க மிகப்பெரிய அறிவாளிகள், ஸ்காலர்ஸ், சயின்டிஸ்ட், ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்றவங்க அந்த மாரி ஆன்மீக தலைவர்கள் அது மாரி. சோ ராகு, கேது, மெர்க்குரி, புதன். ராகு, கேது, புதன், சர லக்னம், உபய லக்னத்துல இருக்கிறவங்க நிரந்தர வருமானம், நிரந்தர வேலையில இல்லாம ப்ராஜெக்ட் பேஸ்ல போற மாரி வேலைகள் செய்றதுக்கான வாழ்க்கை பொதுவா அமையும். சரியா? அடுத்து நெறைய போட்டிருக்கிறேங்க. இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம பழைய வேத ஜோதிட புத்தகங்கள்லலாம் ஒரு ட்ரெடிஷனலான ஜாப்ஸ் தான் போட்டிருப்போம் இல்லையா? இன்னைக்கு மாடர்ன் ஜாப்ஸ் இருக்குல்ல. இப்போ என்ன வேலைக்கு போவான்னா, என்னென்ன ஜாப் இருக்குன்னு தெரியணும்ல ஜோதிடர்களுக்கு. அப்ப அந்த ஜாதகத்துக்கு இப்ப இருக்கிற ஒரு ஒரு பொசிஷனுக்கு நம்ம சாதாரணமா டாக்டரா, இன்ஜினியரான்னு தான் பேசுவோமே தவிர, அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரா, இன்ஜினியரிங்ல 1000 சப்டிவிஷன் இருக்குல்ல. அப்ப அவன் எந்த இன்ஜினியர் ஆவான்? அந்த வேலைக்கு என்ன கிரகம் காம்பினேஷன்ட்டு நம்ம இப்ப ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கிறோம். சரியா? இது ஒரு 90% கரெக்ட்டா இருக்கும். 10% முன்ன பின்ன இருந்துச்சுன்னா, வி வில் அலைன் ஃபர்தர். சரியா? சோ டெக்னாலஜி, ஐடி, சாஃப்ட்வேர் டெவலப்பர், புரோகிராமர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா சயின்டிஸ்ட் தான் இன்னைக்கு ஹையஸ்ட் பெய்டு ஜாப் சேலரி. இன்னைக்கு உங்ககிட்ட யாராச்சும் எந்த சம்பளம், எந்த வேலையில அதிக சம்பளம்னா டேட்டா சயின்டிஸ்ட். சரியா? அப்ப அந்த டேட்டா சயின்டிஸ்ட்ன்ற வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஜோதிடர்களுக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், புரோகிராமர்ஸ்னா அவங்களுக்கு புதன் நல்லா இருக்கணும், ராகு நல்லா இருக்கணும், கேது நல்லா இருக்கணும். அப்ப மெர்க்குரி, ராகு, கேது நல்லா இருந்துச்சுன்னா, ஜெமினி அதாவது மிதுனம், கன்னி, சாஜிட்டேரியஸ், அக்வேரியஸ் கும்பமும், தனுஷும் நல்லா இருந்துச்சுன்னா, இந்த 4 ராசிகள் நல்லா இருந்து, இந்த கிரகங்கள் நல்லா இருந்தா அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம்னு நம்ம சொல்லலாம். ஒருத்தன் வந்து கரியர் கைடன்ஸ் கேட்கிறான். 10th படிச்சு இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருக்கிறான். சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர்ல நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. கம்ப்யூட்டர்லயே கிராபிக்ஸ் டிசைனரா போலாம், கேம் டெவலப்பரா போலாம், ஏஐ இன்ஜினியரா போலாம்,
டெஸ்டரா போலாம், எம்பெடெட் இன்ஜினியரா போலாம், மெஷின் லாங்குவேஜ் புரோகிராமரா போலாம், எது வேணா எஸ்ஏபி போலாம், அக்கவுண்ட்ஸ்ல போலாம். எல்லாருமே ஒண்ணுதான் படிச்சிருப்பான். பிஇ தான் படிச்சிருப்பான். அவன் எதுல போறான் அப்படின்றத எப்படி பார்ப்பீங்க? இன்னைக்கு அதெல்லாம் தெரியணும்ல. அப்ப அதுக்கு தான் இந்த இந்த ஷீட் உங்களுக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட்டா குடுக்குறேன் நானு. அப்ப புரோகிராமரா போனா இந்த காம்பினேஷனு. மெக்கானிக்கல்ல போணும்னா, அந்த இடத்துல செவ்வாய் வந்துடுறாரு. இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போணும்னா, அந்த இடத்துல செவ்வாயும் ச மெக்கானிக்கல்னா பிசிக்கல் வேலை செய்யணும்ல. ஸ்பேனர் எடுத்து கழட்டணும்ல. அது கேர்ளா இருந்தாலும், பாயா இருந்தாலும் அசெம்பிளி பண்ணணும்ல. அப்ப மெக்கானிக்கலோ, சிவிலோ போணும்னா, அந்த இடத்துல சனியும், மார்ஸும் வந்து, அதோட வந்து உங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வேற காம்பினேஷன்ஸ் மெர்க்குரி வரணும். சரியா? அப்ப மெர்க்குரியோட சனி, சாட்டர்ன், செவ்வாய் அப்படி இருக்கும் பொழுது, மேஷ ராசியோ, விருச்சிக ராசியோ, அ மகர ராசியோ, கும்ப ராசியோ இருந்து இந்த மாரி காம்பினேஷன்ல இருந்தா, அவங்க மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் போலான்னு சொல்லலாம். அப்ப கேரியர் கைடன்ஸ் வரும்போது நீங்க தாராளமா சொல்லலாம். டாக்டர்ஸ், மெடிக்கல் ப்ரொஃபஷனல், சர்ஜன்ஸ்னா சூரியன், செவ்வாய், குரு. இதுல சனியும் சேர்த்துக்கிறது நல்லது. சரியா? வேகமா போறேன். நெறைய இருக்கு. 70 ஸ்லைடு கிட்ட இருக்கு. சரியா? நம்ம லஞ்சுக்குள்ள இத முடிச்சுட்டோம்னா, 1 ஹவர்க்குள்ள முடிக்க ட்ரை பண்றேன் நான். சோ அடுத்து வந்து லாயர்ஸ்னா குரு, சனி, புதன். இந்த காம்பினேஷன் இருந்தா தான் லாயர் ஆக முடியும். இப்ப நீங்க வெறும் சனி மட்டும் இருந்து ஆக முடியாது. சரியா? குருவும் இருக்கணும். இப்ப லாயர் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும்னா சனி மட்டும் இருந்தா ஜட்ஜ் ஆக முடியாது. குருவும் இருக்கணும், சனியும் இருக்கணும். மெர்க்குரியும் ஒரு 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 சிட்டிகை அளவுக்கு இருக்கணும். சரியா? அப்ப லிப்ரா, சாஜிட்டேரியஸ், கேப்ரிகார்ன், லியோ இவங்கலாம் வந்து உங்களுக்கு லாயர்ஸ், ஜட்ஜஸ் ஆவறதுக்கு லீகல் ஃபீல்டுக்கு போறாங்க. பொலிட்டீஷியன்ஸ்னா சூரியனும், குருவும் தான் மேஜர் ரோலு. சனியும் மேஜர் ரோல் ப்ளே பண்றாரு. சரியா? சோ பொலிட்டிக்கல் போணும்னு கேட்டாங்கன்னா, அரசியலுக்கு போணும்னு கேட்டாங்கன்னா, சூரியன், குரு, சாட்டர்ன். மீடியா, ஜர்னலிசம், கம்யூனிகேஷன், ஆங்கர்ஸ், ஜர்னலிஸ்ட்ன்னு போனீங்கன்னா, புதனும், சந்திரனும், சுக்கிரனும். இந்த 3 பேரும் நல்லா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து நான் மீடியாக்கு போறேன்னு சொன்னாங்கன்னா, சொல்லணும். அது என்ன மாரி மீடியா வேணா இருக்கலாம். பிரிண்ட் மீடியாவா இருக்கலாம். அ வேற எந்த மீடியாவா வேணா இருக்கலாம். மீடியான்னு சொன்னாங்கன்னா, இந்த மெர்க்குரி, 3, வீனஸ் போலாம். சரியா? ஷான் இன்ஃபோ மீடியா பிரைவேட் லிமிடெட்ன்னு தான் வச்சிருக்கிறேன் நான். பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில நான் 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேன். பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியோட நெருங்கின தொடர்பு இருக்குது. யூடியூப் சேனல் நல்லா தான் போகுது. அப்ப இருக்குது எனக்கு. மெர்க்குரி வந்து பரிவர்த்தனையில ஆட்சி உச்சம் பெறாரு. வீனஸ் பரிவர்த்தனையில ஆட்சி உச்சம் பெறாரு. மூன் வந்து ரோகிணியில இருக்கிறார். உச்சம் பெற்று இருக்கிறார். அப்ப எனக்கு அது பொருந்துது. எக்ஸாம்பிள்க்கு சொல்றதுக்காக சொல்றேன். அடுத்து. ரைட்டர்ஸ், போயட்ஸ், ஆத்தர்ஸ் கவிஞர்கள், எழுத்தாளர்கள் அவங்களுக்கு மெர்க்குரி, மூன், வீனஸ். அதேதான். அந்த காம்பினேஷன் தான். டீச்சர்ஸ், புரொஃபசர்ஸ், அகாடமிஷியன்ஸ்க்கு வந்து ஜூபிட்டர், மெர்க்குரி, சன். அப்ப சூரியனும் வேணும். டீச்சரா இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரமும் வேணும். சரியா? அப்ப ஜூபிட்டர், மெர்க்குரி, சன் இருக்கிறவங்களுக்கு டீச்சர், புரொஃபசர்ஸ், அகாடமிஷியன்ஸ் ஆவாங்க. கல்வி தந்தைகள் ரேஞ்சுக்கு போறது. ஆர்டிஸ்ட், டிசைனர்ஸ், கிரியேட்டிவ்ஸ், கிராபிக்ஸ் டிசைனர்ஸ், மியூசிஷியன்ஸ், பெயிண்டர்ஸ் அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வீனஸ், மூன், மெர்க்குரி அந்த 3 காம்பினேஷன் தான் திருப்பி திருப்பி வரும். சரியா? பிசினஸ் மேன், என்டர்பிரனர் தொழிலதிபர்கள்னா தொழிலதிபர் ஆகணும்னா புதன் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும், சூரியன் நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும், கூட சனியும் நல்லா இருக்கணும். இதுல மிஸ் ஆகுது. சரியா? ஏன்னா பிசினஸ்னாலே நெளிவு சுளிவு தெரியணும். நெளிவு சுளிவு தெரியாம பிசினஸ் பண்ண முடியாது. எங்க ஏறணும், எங்க இறங்கணும்னு தெரியணும். ஜூபிட்டர் நல்லா இருக்கணும் வெல்த்க்கு. சன்னுக்கு அத்தாரிட்டி, மார்ஸ் துணிஞ்சவன் தான் பிசினஸ் பண்ண முடியும். ரிஸ்க் எடுக்க தெரியாதவன் பிசினஸ் பண்ண முடியாது. வேலைக்கே தானே போறாங்க. ஏன் நெறைய பேர் பிசினஸ் பண்றது இல்ல? ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம். அப்ப ரிஸ்க் எடுக்கிறவன் தான் பிசினஸ் பண்ண முடியும்னா, ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டிய அந்த மொரட்டு துணிச்சல வந்து செவ்வாய் தான் குடுக்கும்.
சனியும் இருக்கணும். அப்ப ஒரு பிசினஸ் பண்ணணும்னா இவ்வளவு கிரகங்கள் வேலை செய்யணும். நம்ம ஒரே ஒரு கிரகத்த வச்சுட்டு முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு தான் நான் சொல்றேன். இவ்ளோ ஒரு வேலைக்கு இவ்ளோ கிரகங்கள் காம்பினேஷன் தேவைன்றதுக்காக சொல்றேன். பேங்கிங், ஃபைனான்ஸ்னா, அக்கவுண்டன்சினா குருவும், மெர்க்குரியும், வீனஸும். சரியா? மார்க்கெட்டிங்க்கு மெர்க்குரி, வீனஸ், ராகு. மார்க்கெட்டிங்ன்றதுக்கு ராகு சேர்க்கிறோம் பாருங்க. மார்க்கெட்டிங்ன்றது மாயை. கண்ண கட்டி வித்தரணும். கரெக்ட்டா? அவன் அந்த ப்ராடக்ட்ட புரிஞ்சுக்கிறதுக்குள்ள வித்து காச வாங்கிரணும். அதுக்கப்புறம் சர்வீஸ் கோளாறு, அது நீங்க சர்வீஸ் டீம்ல கேளுங்க சார். அப்படின்றது அடுத்து. ஃபர்ஸ்ட் காச வாங்கிரணும்னா ராகு தான். அப்ப மார்க்கெட்டிங்ல போணும்னா ராகு இருக்கணும். புரிஞ்சுச்சா? வீனஸும் இருக்கணும். மயக்குற மாரி பேசணும். பேச்சு திறமை இருக்கணும். அடுத்து பார்மசூட்டிகல்ஸ் அண்ட் ரிசர்ச் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மார்ஸ், மெர்க்குரி, சாட்டர்ன் கூட கேது வேணும் இந்த இடத்துல. பார்மசூட்டிக்கல் அப்படின்னு வரும்போது கேதுவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஐ வில் ஆட் இட் லேட்டர். ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்னா மார்ஸ், சாட்டர்ன், வீனஸ். ரியல் எஸ்டேட்னாலே செவ்வாய் வந்துருவாரு. அது கொஞ்சம் அழகா பண்ணணும்ல. இப்பல்லாம் டிசைனிங் நல்லா பண்ணலன்னா ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அப்ப அந்த அழகு இன்டீரியர் டிசைனிங் தான் பாதி வேலைய எடுத்துக்குது. பில்டிங் ஈஸியா ரைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த உள்ள இன்டீரியர்ஸ் பண்றதுக்கு தான் பாதி செலவு ஆகுதுல்ல. 20, 30 லட்ச ரூபாய் பட்ஜெட் வைக்க வேண்டியிருக்குது. மாடுலர் கிட்சன்ல இருந்து, கப்போர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே கலர்ஸ், லைட்டிங்ஸ் எல்லாமே. அப்ப அது வீனஸ் இல்லாம வீட்ட பினிஷ் பண்ண முடியாது. கட்டி எழுப்பிறலாம். பினிஷிங் வீனஸ் தான் குடுக்கணும். அதனால வீனஸ நம்ம ஆட் பண்ணணும். அப்ப மாடர்ன்ல அப்ப நீ கொத்தனாரா போணும்னா வீனஸ் தேவையில்ல. ஆர்க்கிடெக்ட்டா போணும்னா வீனஸ் தேவை. ஓகே. அடுத்து ஆக்டர்ஸ், பெர்ஃபார்மர்ஸ், என்டர்டெய்னர்ஸ் அப்டின்னா சினிமா துறையில வீனஸ், மூன், மெர்க்குரி கூட ராகு சேர்த்துக்கலாம். ஃப்ரீலான்சர்ஸ், கன்சல்டன்ட்ஸ், இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ் அப்டின்னா மெர்க்குரி, ராகு, சாட்டர்ன். அந்த கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணுவாங்கல்ல. ரோடு ப்ராஜெக்ட், கார்ப்பரேஷன் டெண்டர்லாம் எடுத்து பண்ணுவாங்கல்ல. ஃப்ரீலான்ஸ் கான்ட்ராக்டர்ஸ். அப்ப சாட்டர்ன், ராகு, மெர்க்குரி. ராகு வந்து உங்களுக்கு நெறைய கெட்ட கிரகமாவே பார்த்திருப்பீங்க. இந்த இந்த யாராலயும் முடிக்க முடியாத வேல, நான் முடிச்சு தரேன் அப்டின்ட்டு சினிமால ஹீரோ சொல்லுவார்ல. யாராலயும் முடிக்க முடியாது. 100 கோடி ப்ராஜெக்ட்னா நான் முடிச்சு தரேன். அந்த 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 குடும்பத்த காலி பண்ணு. அந்த அந்த ஏரியாவ காலி பண்ணி குடு. நான் முடிச்சு தரேன்னு சொல்லுவார்ல. அந்த மாரி வேலையெல்லாம் ராகு தான் பண்ணுவாரு. சரியா? தைரியம், மொரட்டு தைரியம், கட்ட பஞ்சாயத்து அந்த மாரிலாம். அடுத்து டிராவல், டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, வீனஸ், மூனு, ராகு. ஃபாரின் டிராவல்னா, ஏர் டிக்கெட்டிங் அந்த மாரினா ராகு வேணும். வெளிநாட்டு பயணம், விமானம் பயணம், லக்ஸரி இந்த மாரினா அது வந்துருது. ராகு வந்துருது. ராகு இல்லாம லக்ஸரி கிடையாது. லக்ஸரி வந்துருச்சு, பணம் வந்துருச்சுன்னா, ராகுவும், வீனஸும் இருக்கணும். சோசியல் வொர்க்கர்ஸ், என்ஜிஓ, பிலாந்தெரபிஸ்ட்னா ஜூபிட்டர், சாட்டர்ன், மூன், கேது இந்த இடத்துல எடுத்துக்கலாம். பிலாந்தெரபிஸ்ட்னா சமூக பொறுப்போட மத்தவங்கள வளர்த்து விடணும்னு நினைக்கிறவங்க. என்ஜிஓ, சோசியல் வொர்க்கர்ஸ். சரியா? இப்ப ஜூபிட்டர், சாட்டர்ன், மூன். இப்ப நம்ம என்ஜிஓ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லையா? ஜூபிட்டர் லக்னத்துல இருக்கு. மூன் உச்சத்துல இருக்குது. அடுத்து வரப்போறது சனி தசை. அது கேது கால்ல நிக்குது. சூரியனோட வீட்ல நிக்குது. சோ அந்த காம்பினேஷன் கரெக்ட்டா வருதா? என்ஜிஓக்கு. அடுத்து மிலிட்டரி, டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ். அது வந்து மார்ஸ், சன், சாட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது. ஏவியேஷன், ஸ்பேஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா, திடீர்னு வந்து உங்க பையன் வந்து நான் விமானி ஆவுறேன், நான் பைலட் ஆவுறேன், நான் வந்து ஏரோஸ்பேஸ் படிக்கிறேன், நான் ராக்கெட் சயின்ஸ் படிக்கிறேன்னா ராகு நல்லா இருக்கும். ராகுவும், மெர்க்குரியும் நல்லா இருக்கும். அப்படி இருந்தா தான் போ முடியும். ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட்டா இருந்தாலோ, அப்துல் கலாம் ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இப்படிதான் இருக்கணும். ராகுலாம் நல்லா தான் இருக்கணும். சரியா? ஏவியேஷன் இண்டஸ்ட்ரினா. சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர்ஸ் அப்படின்னா வந்து மூன், மெர்க்குரி, ஜூபிட்டர், கேது. எல்லாத்தையும் கேது மிஸ் பண்ணியிருக்கிறேன் நான். சைக்காலஜிஸ்ட் மேடம் யாரோ கேட்டீங்களே. அந்த ஜாதகத்துல வந்து மூன் நிறைய இருக்கும். மெர்க்குரி, ஜூபிட்டர் இருக்கும். சரியா? படிச்சது வேற படிப்பா இருக்கும். இந்த காம்பினேஷன் இருக்கும். அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ஆகணும் அப்படின்னா ஜூபிட்டர், கேது, சன். சரியா? அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நார்மலா.
ஃபேஷன் இண்டஸ்ட்ரினா வீனஸ், மூன், மெர்க்குரி. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சோம். கிராபிக்ஸ் டிசைனர்ஸ் அப்படின்னா வீனஸ், மூன். இப்ப வந்து ஒருத்தர் லோகோ பண்ணி கொடுத்து நம்ம ஆனர் பண்ணோம்ல. அந்த சாரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, வீனஸும், மூனும் நல்லா தான் இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆர்க்கிடெக்ட்ஸ் படிச்சுட்டோம் ஆல்ரெடி. சீஃப் கலினரி ப்ரொஃபஷனல்ஸ்னா செஃப்ஸ், அந்த உணவு தொழில் பண்றவங்க. மூன், வீனஸ், மார்ஸ். ஹோட்டல் வைக்கலாமான்னு கேட்டா, மூனும், வீனஸும், மார்ஸும் இருக்கும். சரியா? ஒருத்தருக்கு வந்து 4 தொழில் பண்ணலாம்னு தோணும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாரு. இனிமேல் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு உட்கார்ந்திருப்பாரு. வட்டிக்கு விடலாமா? அடகு கடை வைக்கலாமா? ஹோட்டல் ஆரம்பிக்கலாமா? வாட்டர் சர்வீஸ் பண்ணலாமா? கார் வாங்கி ஓட்டலாமா? இந்த மாரி ஒரு 5 தோணும். 1 செவ்வாயா இருக்கும், 1 மூனா இருக்கும், 1 சனியா இருக்கும். அந்த மாரி இருக்கும். 5 தொழில் தோணும். நமக்கே வந்து திடீர்னு ரொம்ப நாள் வேலை பார்த்துட்ட பிறகு ஒரு தசாபுத்தி மாறும் பொழுது, ஒவ்வொரு தசாபுத்தி மாறும் பொழுதும் வேலைய விட்டுட்டு வேற வேலைக்கு போலாமான்னு தோணும். உங்ககிட்ட ஜோசியம் பார்க்க வரும்போது, வேலை மாத்தலாமான்னு கேட்டானா, தசா முடிய போதான்னு பாருங்க. தசா முடிய போதுன்னா, தம்பி முட்றாத, இருக்கிற வேலைய வச்சுக்கோ. தசா புத்தி முடிஞ்சு, அந்த சுய புத்தி முடிஞ்சு பிறகு யோசி. இப்போ உனக்கு ஒரு டெம்பரேச்சர் மாறுது. அதனால ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வேலைய விட்றாத அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சரியா? எந்த தசா மாறுனாலும் வேலைய விடணும்னு தோணும். அதனால பார்த்துக்கோங்க. அது மாரி எந்த தசாபுத்தி நடந்தாலும், அந்த தசாபுத்தியில கேது வரும்பொழுது ஒரு மாற்றம் நடக்கும். ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும். சோ இந்த தசா நடக்கும் பொழுது எனக்கு எப்ப மாறும் அப்படின்னு கேட்டானா, கேது வந்துச்சுன்னா, இந்த கேது வரும்போது மாறும்னு ஒரு ஒரு புள்ளி வச்சு சொல்லுங்க நீங்க. அங்க ஒரு டர்ன் இருக்குது கண்டிப்பா. அது யூ டர்னா, லெஃப்ட் டர்னா, ரைட் டர்னான்னு தெரியாது. ஆனா ஒரு டர்ன் இருக்குது. அடுத்து போட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வீனஸ், மெர்க்குரி 3 ஜாதகத்துல இருக்குதான்னு தான் பார்க்கணும். வாங்கி பார்க்கலாமா சார்? ஜாதகத்துல இருக்குதுங்க சார். ஆ? ஜாதகத்துல இருக்குது. இருக்குதா? நல்லா இருக்குதுன்னு நீங்க நல்லா இருக்கும் சார் கண்டிப்பா. கன்சல்டன்ட்ஸ், மேனேஜ்மென்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் சொல்றாங்க இல்லையா? சொல்லுங்க சார். புதன் தான். அந்த பிரசாந்த் கிஷோர் மாரி ஆளுங்கலாம் வந்து நாங்க வந்து உங்கள ஆட்சியை அமைக்கிறோம், உட்கார வைக்கிறோம்ன்ட்டு ப்ராஜெக்ட் பண்றாங்கல்ல, புதன் தான். மினிஸ்டர் மாரி தான். புதன், மெர்க்குரி தான். ஃபிட்னஸ் ட்ரெய்னர்ஸ் ஜிம் நெறைய இருக்குது உலகத்துல. சரியா? இன்னைக்கு செம்ம பிசினஸா இருக்குது. மாஸ் மார்ஸ் தான். சன்னு. வைக்கிறாங்கல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவா வைக்கிறாங்க. அடுத்து ஈவென்ட் மேனேஜர்ஸ், பிளானர்ஸ். வீனஸ் அது மாரி ஜாதகத்துல ராசியிலேயே சூரியன் இருக்கிறவங்கலாம் அந்த ஃபிட்னஸ்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. ஈவன் கேர்ல்ஸ் ஜாதகத்துல சூரியன் லக்னத்துல இருந்தா, ராசியில இருந்தாலும் அவங்கலாம் இந்த ஜிம்முக்கு போவாங்க. ஈவென்ட் மேனேஜர்ஸ், பிளானர்ஸ் அந்த மாரிலாம் வந்து வீனஸ், மெர்க்குரி, மூன். சரியா? இதுல உங்களுக்கு குடுக்குறதுன்றதுனால நான் வேகமா போறேன். யூ கேன் ஹேவ் இட் திஸ். அடுத்து ஹெச்ஆர் புரொஃபஷனல் ரெக்ரூட்டர்ஸ். சன் மெர்க்குரி, மூன், ஜூபிட்டர். ஹெச்ஆர்ல கைண்டா பேசணும். இவங்க வந்து அப்படியே உனக்கு அடுத்த வருஷம் ஐக்கு, இந்த வருஷம் இருன்னு பேசணும்ல. ரொம்ப பாலிஷ்டா பேசணும். வேலை வேலைக்கு எடுக்கிற எடுக்கிற வரைக்கும் பேசணும். எடுத்த பிறகும் ரீட்டெயின் பண்ற வரைக்கும் பேசணும். சிரிச்சுக்கிட்டே பேசணும். கோவப்படக்கூடாது. அதனால ஹெச்ஆர் வேலைக்கு போணும்னா மெர்க்குரி, மூன், ஜூபிட்டர் கண்டிப்பா இருக்கணும். எக்கனாமிஸ்ட், பாலிசி அட்வைசர்ஸ்னா மெர்க்குரி நெறைய வேலைக்கு மெர்க்குரி வருது பாத்தீங்களா? ஜூபிட்டர் மெர்க்குரி பாதிக்கப்பட்டா எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு ஜாதகத்துல முக்கியமான கிரகம் மெர்க்குரி தான். அறிவுல்ல. சரி அப்ப அது வந்து சப்ளிமெண்ட் மாரி. எந்த மருந்து எழுதினாலும் மெர்க்குரிய சேர்த்து. அந்த பாத்தீங்கன்னா பேண்டப்ரோசோல்ன்னு ஒரு மாத்திரை எழுதுவாங்க டாக்டர். சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த மாத்திரைய போடுங்கன்னு எழுதுவாங்க. அது எதுக்குன்னா வயிறு புண்ணாயிடக்கூடாதுன்ட்டு. ஒரு மடிச்சு குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இத போட்டுக்கோங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. பேண்டப்ரோசோல் எதுக்கு? குடல் புண்ணாயிடக்கூடாதுன்ட்டு. கேஸ் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்ட்டு. அப்ப குருவ கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அது குடுக்குறாங்க. அது மாரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மெர்க்குரி வேலை செய்யுது. இ-காமர்ஸ் புரொஃபஷனல்ஸ் அந்த பிசினஸ் ஆன்லைன்ல ட்ரேடிங் பண்றவங்களுக்கெல்லாம் மெர்க்குரி, ராகு, வீனஸ். ஆன்லைன்ல பண்ணணும்னா ராகு நல்லா இருக்கணும். அக்கவுண்டன்ட்ஸ்னா மெர்க்குரி தான் இல்லையா? ஜூபிட்டரும் மெர்க்குரியும் தான். வேகமா போயிடலாம்.
சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இப்ப சோசியல் மீடியால நிறைய ஜாப் இருக்குல்ல. மெர்க்குரி, வீனஸ், ராகு. கேம் டெவலப்பர்ஸ், நிறைய கேம் பசங்க விளையாடுறாங்கல்ல. அப்ப செவ்வாய் நல்லா இருக்கணும். கேம்னாலே செவ்வாய் வந்துரும். இல்ல கேம்ன்றது நான் கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறாங்கல்ல. பிளஸ் ராகு அப்ப. ராகுவும், மார்ஸும், மெர்க்குரியும் இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஹையஸ்ட் பெய்டு ஜாப். கேம் டெவலப்பர்ஸ் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண சம்பளம் கிடையாது. 1,00,000 ரூபாய் கம்மியா சம்பளமே கிடையாது. நீங்க நினைச்சுப்பீங்க அது என்ன கேம் டெவலப்மெண்ட். அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஃபார்மர்ஸ், அந்த மாதிரி விவசாயிகள் வந்து சாட்டர்ன், மூன், வீனஸ் நம்ம கிட்டயே இருக்கிறாரு. தமிழ்ச்சேன் ஐயா, உங்களோட ஜாதகத்துல சனி, வீனஸ் எல்லாம் நல்லா இருக்குதா? உட்காருங்க, உட்கார்ந்தே பேசுங்க. சனியே 7 சாரம் பண்ணுது சார். சனியே 7 சாரமா? ஆஹ் மகர புள்ளி, ஆஹ் ராசி சந்திரன் புள்ளி, ஆஹ் குரு ஆஹ் 7 கிரகம் அதே மாதிரி பூசத்துல வந்தோம். ஆஹ் நிற்கும் போது எல்லாமே ஆகும். அப்ப போது. சனி நல்லா இருக்கிறதுனாலதான் ஒரு விவசாயியாவும் இருந்து ஜோதிடராகவும் இருக்கிறார். வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வாங்கியிருக்கிறார். சனி வாழ்நாள் என்ற வார்த்தை வருது இல்ல. ஓகே, அடுத்து வந்து ஃபேஷன் மாடல்ஸ். வீனஸ். வீனஸ், மூன், ராகு. நம்ம ட்ரஸ்டி மிஸ்டர் நாதனை பாத்தீங்கன்னா ஹீரோ மாதிரி இருப்பார்ல, அவர் தான் எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்து லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜர்ஸ். லாஜிஸ்டிக்ஸ்னாலே வந்து இந்த இடத்துல இதுவும் செவ்வாயும் வரணும். மெர்க்குரி, சாட்டர்ன், ராகு. அந்த அந்த பிக்கப் பண்ணி வச்சு இருக்கிறாங்க டிரான்ஸ்போர்டேஷன்ஸ். இப்ப நிறைய பேர் வந்து உங்களுக்கு இந்த போர்ட்டோ ஓட்டுறாங்க, ஸ்விக்கி எல்லாம் பண்றாங்கல்ல. இப்ப அவங்க எல்லாம் வந்து டெம்பரரி ஜாப் தானே பண்றாங்க. இட் இஸ் நாட் பெர்மனன்ட் ஜாப் கைண்ட் கிடையாது இல்ல. அப்ப ராகு அன்கன்வென்ஷனல் ஜாப், சாட்டர்ன், மெர்க்குரி அந்த காம்பினேஷன் அவங்களுக்கு நிறைய இருக்கும். சரியா? பைலட்ஸ் ராகு, மெர்க்குரி, மார்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெர்க்குரி, ராகு, கேது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கேது ஆட் ஆயிருக்கு பாருங்க. பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் வந்து இப்ப நிறைய பண்றாங்க. நம்ம நிறைய பேருக்கு தெரியல. பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சி, ராகு, மெர்க்குரி, சாட்டர்ன் இதெல்லாம் புரியாத புரிஞ்சாதான் அது தள்ளி விட்டுறோம் கீழே. ஆனாலும் அதுல லாபம் இருக்கு. அடுத்து என்விரான்மெண்ட் சயின்டிஸ்ட், எக்காலஜிஸ்ட் வந்து மெர்க்குரி, மூணு, வீனஸ். சோசியல் மீடியா மேனேஜர்ஸ் மெர்க்குரி, ராகு, வீனஸ். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், நர்சஸ், ஹெல்த் கேர் சப்போர்ட், மூணு, வீனஸ், ஜூபிட்டர். நர்சஸ்க்கு வந்து 3 வேணும். தாய் உள்ளம்ல, தாய் மாதிரி பாத்துக்கணும். கேரிங், நர்ச்சரிங், அன்பா பேசுறது, கவனிச்சுக்கிறது, வீனஸ். ஜூபிட்டர் ஹீலிங், குணம் அடையணும்ல. மருந்து எடுத்து கையில கொடுத்தா குணம் ஆகணும்ல, அப்ப ஹீலிங். இப்ப ஹீலிங்ன்றது ஜூபிட்டர் குணம் இருந்தாதான் ஹீலிங் ஆகும். டேட்டா அனலிஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் வந்து மெர்க்குரி, சாட்டர்ன், ராகு. பாத்தீங்கன்னா நம்ம நேத்து 100 ஜாதகத்தை எடுத்து போட்டு பிடிஎஃப் பண்ணி கொடுத்தாலே சுப்பிரமணியம் சாரு, அவர் ஜாதகத்துல சனி ரொம்ப வலுவான கிரகம். மெர்க்குரியும் டேட்டா அனலிஸ்ட். இந்த வயசுல டேட்டா அனாலிசிஸ் பண்றாரு பாருங்க. நம்மளுடைய சங்கத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்றாரு. நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல உங்களுக்கு எல்லாம். விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ், ரிமோட் ஒர்க்கர்ஸ், அந்த இன்டர்நெட்லயே உட்காந்து ஒர்க் பண்றாங்கல்ல, வீட்லயே உட்காந்து அசிஸ்டண்டா வேலை பாக்குறாங்கல்ல. மெர்க்குரி, ராகு, மூன். இப்ப எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே. சைக்கியாட்ரிஸ்ட் வந்து மூணு, மெர்க்குரி, ஜூபிட்டர். சாஃப்ட்வேர்ல குவாலிட்டி செக் பண்றது வந்து சாட்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு குவாலிட்டி டீம் இருக்கு அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இப்ப குவாலிட்டி டீம் இருக்குல்ல. எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் ஒரு ISO 9002 இருக்கும். அவங்க ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. CMM 5 லெவல் கம்பெனி, CMM 3 லெவல் கம்பெனி, 6 சிக்மா, அது மாதிரி நிறைய ப்ராசஸ் ஃபாலோ பண்ற இடத்துல அந்த ப்ராசஸை இன்ஷூர் பண்றவங்க சாட்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சாட்டர்ன்னா ஆர்கனைஸ்ட், ஸ்ட்ரிக்ட், ஒழுக்கம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒழுக்க கேரை தான் சாட்டர்ன்னு நினைக்கிறோம். அது அதோட ஒரு பகுதி.
ஒழுக்கமா இருக்கிறதும் சேட்டன் தான். அது இன்னொரு முகம். சரியா? அப்ப குவாலிட்டி டீம்ல நிறைய வேலை இருக்கு. குவாலிட்டி அஷூரன்ஸ்ன்றது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின்னு இல்ல. அது ஒரு பெரிய துறையாவே இருக்கு. அதுல வேலைக்கு போகணுன்ற மாதிரி சனி நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள அதுல ட்ரை பண்ண சொல்லலாம். ஏன்னா புரோகிராமரா எல்லாராலையும் வேலை செய்ய முடியாது. குறை கண்டுபிடிக்கிறது ஈஸி. குவாலிட்டின்றது என்னது? குறை கண்டுபிடிக்கிறது. இப்ப சனி அதிகமா இருந்தா குறை ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. இப்ப ஏழைகள் வந்து ரொம்ப புலம்புவாங்க பாத்தீங்களா? புலம்பிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. வந்து கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாச்சும் செய்யணும்னு யோசிச்சாங்கன்னா டெவலப் ஆயிடுவாங்க. பாதி புலம்பி குறை கண்டுபிடிச்சு புரணி பேசுறது இல்ல. அப்ப குவாலிட்டி அஷூரன்ஸ் என்னது? அதுல என்ன தப்பு இருக்குது? நீ தப்பா தான்டா பண்ணியிருக்கிறேன்னு சொல்றது. அதுக்கு ஒரு சம்பளம். அப்ப அதுக்கு சனியோட குவாலிட்டி வேணும். வேலை இல்லம்மா, சோறாக்குற வேலை. சொன்னா புரிஞ்சுக்கம்மா. சார் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க சார். ஓகே. அடுத்து கார்ப்பரேட் எக்ஸிகியூட்டிவ்ஸ், சிஇஓ, சிஓஓ, சன், ஜூபிட்டர், சாட்டர்ன். இப்ப நம்ம சிஇஓ ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணோம்ல, குரு தசை ஆரம்பிச்சிருக்கு. குரு வந்து உச்சம் பெற்று தசையை நடத்துது. எக்ஸாம்பிள் புரியுதா? அதனால குரு கொடுத்துட்டாரு. குரு கொடுக்கிறார் சிஇஓ. இந்த குரு கொடுத்துட்டாரு. அதுவும் குரு கொடுக்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்லைட். கண்டென்ட் ரைட்டர்ஸ், காப்பி ரைட்டர்ஸ், இந்த வேலையே போயிடுச்சுங்க சாட் ஜிபிடி வந்துட்ட பிறகு. இது ரொம்ப பெரிய வேலை. இது ரொம்ப டிமாண்ட். ஒரு 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 எஸ்ஸே எழுதணும்னா இங்கிலீஷ்ல எழுத முடியாது. ரொம்ப காஸ்ட்லியா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப சாட் ஜிபிடி வந்துட்ட பிறகு அவங்களுக்குலாம் வேலையே இல்ல. போயிட்டாங்க. மெர்க்குரி, வீனஸ், மூன். சரியா? ஆனாலும் இருக்கிறவங்க நிலைச்சு நிக்கிறாங்க. சரியா? இருக்கிறாங்க. பிலிம் டைரக்டர்ஸ், வீனஸ், சன், மூன். ஏன் பிலிம் டைரக்டர்ஸ்க்கு சன்னு சேர்க்கிறோம்னா, டைரக்டர்ன்றது வேலை சாதாரண வேலை கிடையாது. இருக்கிறதுலயே கஷ்டமான வேலை. கரெக்ட் தானே சார்? ஒரு மேனேஜ் பண்றது கமாண்டிங். ஏன்டா வேலையை ஆரம்பிச்சோன்னு இருக்கும். அன்னைக்கு காலையில எதுவுமே ஒழுங்கா இருக்காது செட்ல எல்லாம். ஆர்ட் டைரக்டர் கோஆர்டினேட் பண்ணி, ஆர்டிஸ்ட கோஆபரேட் பண்ணி, சார் நான் 5 மணிக்கு போயிடணும்னுவாங்க. அதுக்குள்ளயும் அந்த சீன் எடுக்கணும். ரொம்ப கஷ்டமான வேலை. என்னோட பிரதர்ஸ் எல்லாம் வந்து நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பீரியட்ல அவங்களோட தசாபுத்திகள் சரியா இல்லாதப்ப மீடியா இமேஜ்னு ஒரு கம்பெனி சிங்கப்பூர்ல ஆரம்பிச்சு, அவ்வளவு லைஃப் ஃபுல்லா சம்பாதிச்ச காசெல்லாம் இழந்தாங்க. என் குடும்பம் அப்பதான் ரொம்ப கஷ்டத்துக்கு போச்சு. நான் பிறந்தப்ப செல்வ செழிப்பா வளர்ந்தவங்க. நான் ஒரு 20, 25 வயசு வந்தப்ப, நான் ஒரு 30 வயசு சொல்றதுக்குள்ள ரொம்ப குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு. இந்த சினிமா ஃபீல்டுக்கு போய் தான். ட்ரீம் இண்டஸ்ட்ரி. ஆமா. அதனால என் பொண்டாட்டி கல்யாணம் ஆனோட சொன்னா, "நீ சினிமாவுக்கும் அரசியலுக்கும் போகக்கூடாதுன்ட்டு." அதனால போகக்கூடாதுன்ட்டு நானும் இருக்கிறேன். ஓகே. ஆனா மனசு வந்து அத செய்ய சொல்லுது. ஏன்னா, வீனஸும், சன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது என்ன. மனுஷனுக்கு எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். அது யாரா இருந்தாலும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இது செய்யலாமா? அது செய்யலாமா? இது செய்யலாமா? அது செய்யலாமான்னு தோணும். அப்படி தோணலைன்னா அவன் மனுஷன் கிடையாது. அத ஒதுக்கி வச்சுக்கிட்டு எது நமக்கு வாய்க்குதோ அத செய்யணும். நம்ம வருமானத்த பத்தி பேசுறதுனால நான் யோசிச்சு பார்ப்பேன். எனக்கு என்ன வருமானத்த சின்ன வயசுல இருந்து குடுத்துச்சு? புதன் தான் குடுக்குது. பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில இருந்த புதன். புக் எழுதின புதன். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருந்த புதன். அஸ்ட்ராலஜில இருக்கிற புதன். புதன் சார்ந்த எது செஞ்சாலும் எனக்கு வருது. அப்ப நான் புதன் தான் செய்யணும். எனக்கு புதன் லக்னாதிபதி. 5ஆம் வீட்ல இருக்கிறார். அந்த அறிவை குறிக்கிற இடத்துலயும் இருக்கிறார். அப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ரூல்ஸ் லக்னாதிபதி வேலையை செய்யுங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது வருமானம் நிறைய வருதோ இல்லையோ, அது ஆத்ம திருப்தியை கொடுத்துரும். ஏன்னா ஆத்மா காரகன் வேலையை செய்யணும். சரியா? அடுத்து மியூசிக் ப்ரொடியூசர், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், வீனஸ், மெர்க்குரி, மூன். இளையராஜா ஜாதகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் இல்லையா? எவ்வளவு ஃபென்டாஸ்டிக் ஜாதகம்ல. அடுத்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ், புரோக்கர்ஸ், மெர்க்குரி, ஜூபிட்டர், சாட்டர்ன். சார் உங்க ஜாதகத்துல என்ன சார்? குரு பணமா இருக்கு. சனி ஆட்சி. குரு 2வது வீட்டுல இருக்கு. புதன் வந்து கேந்திர. சார் எல்ஐசி ரொம்ப வருஷமா பண்றாரு. நம்ம இங்க சிங்காநல்லூர்ல ஆபீஸ் வச்சிருக்கிறாரு. எல்ஐசி தான் அவரோட பிரைமரி தொழில். சரியா? நம்ம அங்க போடுறது அங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. பப்ளிக் ரிலேஷன்ஸ்,
மெர்க்குரி இது இன்ட்ரெஸ்டா இருக்கா? நான் போர் அடிக்கிறேன்னா காலத்துக்கு ஏத்த வேலைக்கு நான் கொடுக்குறேன். நம்ம இதெல்லாம் இந்த புக்லயும் இல்ல. இன்னைக்கு இருக்கிறவங்க இந்த வேலையை தான் செய்யறாங்க. அப்ப பிள்ளைங்க கேட்கும் பொழுது நமக்கு ரெஃபரன்ஸுக்கு வேணுன்றதுக்காக கொடுக்குறேன் நான். சரியா? ஏன்னா வேலை செஞ்சாதானே வருமானம் வரும். அதுக்கு சொல்றேன். அப்ப மெர்க்குரி பப்ளிக் ரிலேஷன்ஸ் மெர்க்குரி, வீனஸ், ராகு. சரியா? இன்வெஸ்டர்ஸ் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஜூபிட்டர், மெர்க்குரி, ராகு. இன்வெஸ்ட் பண்றவங்க 1000 கோடி, 500 கோடி, 10 கோடி இன்வெஸ்ட் பண்றவங்க தைரியமா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒருத்தரை நம்புறாங்க. அவன் சொல்ற கருவை மட்டும் நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொல்றாரு டைரக்டர்னா நம்புறாரு. ராகு அந்த மொரட்டு தைரியம். இப்ப இன்வெஸ்ட் பண்றவன் வந்து நம்புறான்ல, அந்த ரிஸ்க் எடுக்கிறான்ல, அந்த ரிஸ்க் எடுக்கிறது ராகு. அது ரஸ்க் சாப்பிடுறோமா, ரிஸ்கா இருக்கிறோமான்றது அடுத்து. அந்த அந்த முடிவு எடுக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு முடிவு எடுக்கிற விஷயத்துக்கு ராகு இன்ஃப்ளூயன்ஸ். குருவும் வேணும் ஃபைனான்ஸ். ஏன்னா அவன் வந்து ஒரு உருவாக்குறான். ஒரு படைப்பை உருவாக்குறான் இன்வெஸ்ட் பண்ணி. அலோ பண்றான். குரு தானே வளர்ப்பாரு. நர்ச்சர் பண்ணுவாரு. ஆசீர்வதிக்கிறார். அடுத்து பயோடெக்னாலஜி, ஜெனடிக் இன்ஜினியர்ஸ். இந்த இடத்துல கேது இருக்கணும். மிஸ் பண்ணிருக்கேன். மெர்க்குரி, மார்ஸ், ராகு. வெட்டனரியன்ஸ், அனிமல் டாக்டர்ஸ். அவங்களுக்கு வந்து 3 ஜூபிட்டர், வீனஸ். ஈவென்ட் கோஆர்டினேட்டர்ஸ், வெட்டிங் பிளானர்ஸ். வீனஸ், மூன், மெர்க்குரி. திருமண தரகர்கள் கூட எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் இல்லையா? அடுத்து பேக்கர்ஸ், பேஸ்ட்ரி. நேத்து கூட நமக்கு வகுப்பு கூட யாரோ பானுமதி மேடம் பொண்ணுக்கு கேட்டாங்க. பேக்கரி செய்யலாமான்ட்டு. மூன், வீனஸ், மெர்க்குரி. லைஃப் கோச்சஸ், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ். ஜூபிட்டர், சன், மெர்க்குரி. எனக்கு இருக்குது. டிஜிட்டல் ஆர்டிஸ்ட், வீனஸ், ராகு, மெர்க்குரி. ரொபோட்டிக்ஸ் இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கு இல்லையா? ரோபோட்டிக்ஸ் அதுல வந்து மார்ஸ், மெர்க்குரி, ராகு. இந்த காம்பினேஷன் நல்லா இருந்தா தான் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரா ஆக முடியும். ரினியூவபிள் எனர்ஜி எக்ஸ்பர்ட், சோலார், விண்ட் எனர்ஜி. கவர்மெண்ட் மானியம் கொடுக்குது. அதுல பல பேர் சம்பாதிக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த அந்த மரபுசாரா எரிசக்தின்னு சொல்ற அந்த ரெனியூவபிள் எனர்ஜிக்கு சன்னு, ராகு, சாட்டர்ன். சப்ளை செயின் அனலிஸ்ட். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் ரொம்ப பெரிய ஜாப். சரியா? ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ். அப்ப மெர்க்குரி, சாட்டர்ன், ராகு. ஃபுட் கிரிட்டிக்ஸ், கலினரி பிளாகர்ஸ். அதாவது விமர்சனம் பண்றோம். ப்ளூ சட்டை மாறு. வீனஸ், மூன், மெர்க்குரி. இன்டீரியர் டிசைனர்ஸ், வீனஸ், மூன், மெர்க்குரி. கிரிமினல் லாயர்ஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன். ஓஷனோகிராஃபர்ஸ், மெரைன் பயாலஜிஸ்ட். கடல்ல இருக்கிறாங்க மெரைன் இன்ஜினியர்ஸ். மூன், ஜூபிட்டர், வீனஸ். சோசியல் மீடியா கண்டென்ட் மாடரேட்டர்ஸ், மெர்க்குரி, ராகு, சாட்டர்ன். ஏன் சாட்டர்ன் வருதுன்னா சோசியல் மீடியால இறங்கி 200 ரூபாய் பீஸ்லாம் சொல்லிக்கிறாங்கல்ல, அடிச்சுக்கிறாங்கல்ல. ஒருத்தரை பத்தி ஒரு பிம்பத்தை உருவாக்குற வேலையை தானே செய்யறாங்க. அது தப்பான நியூஸா இருந்தா கூட பரப்புறாங்கல்ல. சோ அதனால சாட்டர்ன் அங்க வரும். அது உண்மையா பொய்யான்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. சோசியல் மீடியால வர்றது ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷனாவே இல்லல்ல. அது நம்ம டவுட் பண்ற மாதிரி தானே இருக்குது. வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் எதையுமே நம்புறது இல்ல. அது பாக்குறதே இல்ல. அடுத்து ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட், மெர்க்குரி, சாட்டர்ன், மார்ஸ். பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், டிடெக்டிவ் ஏஜென்சிஸ். மார்ஸ், சாட்டர்ன், ராகு. டிடெக்டிவ் ஏஜென்சினா ராகு இம்பார்ட்டன்ட். துப்பறிவாளன். சரியா? அப்ப ஃபாரன்சிக் சயின்ஸ்னா கூட ராகு அங்க வந்துரும். ஃபேஷன் போட்டோகிராஃபர்ஸ், வீனஸ், மெர்க்குரி, மூன். ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், அஸ்ட்ரானமர்ஸ், ராகு, சாட்டர்ன், மெர்க்குரி. மெர்க்குரி எல்லாத்துலயும் இருக்குல்ல ஓவராலா. சைபர் கிரைம் ஸ்பெஷலிஸ்ட், மார்ஸ், மெர்க்குரி, ராகு. எத்திக்கல் ஹேக்கர்ஸ், ராகு, மார்ஸ், மெர்க்குரி. யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ், வீனஸ், மெர்க்குரி, மூன். யூஐ டிசைனர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க. என்ட்ரி லெவல் ஜாப். ஒருத்தவங்க கம்ப்யூட்டர் படிச்சுட்டு வேலைக்கு வராங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த யூஐ யூஎக்ஸ் டெவலப்பர்ஸை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அதாவது நீங்க வந்து பிஇ படிக்காம பிசிஏ படிக்கிறாங்க, பிஎஸ்சி படிச்சிடுறாங்க, பிகாம் படிக்கிறாங்க, வேலை கிடைக்கலன்னா இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனர் கோர்ஸ் தனியா படிச்சுட்டு வேலைக்கு போனா 40,000 50,000 கிடைக்குது. அதை நீங்க சஜஸ்ட் பண்ணலாம்.
வெப்சைட் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், அந்த ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன், பேக் அண்ட் கிடையாது, ஃப்ரண்ட் அண்ட். கிரிப்டோ ட்ரேடர்ஸ் அனலிஸ்ட் வந்து ராகு, மெர்குரி, ஜூபிட்டர். அடுத்து விஆர் ஏஆர் டெவலப்பர்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி, இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு, கேம் கூட அட்வான்ஸ்டா விர்ச்சுவல் ரியாலிட்டி பண்றாங்கல்ல, அந்த வாக் த்ரூ எல்லாம் பண்றாங்கல்ல, அப்படி உள்ள போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போய் வர மாதிரிலாம் பண்றாங்கல்ல, விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதுக்கு வந்து ராகு, மெர்குரி, மூன். கிளைமேட் சேஞ்ச் அனலிஸ்ட் சார் நீங்க தான். சாட்டர்ன், மூன், மெர்குரி இருக்குதா? நம்ம வானிலை ஆராய்ச்சி பண்றதுக்கு பொறுப்பாளர் நியமிச்சிருக்கிறோம். நம்ம எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து நம்ம குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல வானிலை ஆராய்ச்சி பண்ணி மழை பெய்யறத ஆராய்ச்சி பண்ற ஒரு டிவிஷனுக்கு சார் ஹெட்டா வச்சிருக்கோம். ஓகே, ஆமா, ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூயன்சஸ், அகைன் மெர்குரி, ராகு, வீனஸ். ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ற துறை. நம்ம குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட காஸ்ட்லியஸ்ட் ப்ராஜெக்ட். நிறைய ஃபண்ட் வந்துட்ட பிறகு நம்ம பண்ணணும்னு நினைக்கிற ஒரு எதிர்கால ஆசைன்னு சொல்லலாம், லாங் டேர்ம் வாழ்க்கை லட்சியம்னு சொல்லலாம். ஆஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் அதாவது ஒரு ரத்தத்தோட துளியை எடுத்து அது என்ன ரிப்போர்ட் கொடுக்குதோ அந்த துளிய ஜாதகமா கன்வெர்ட் பண்றது. ஒரு பிளட் டெஸ்ட், ஒரு பிளட் துளியை எடுத்து அத ஜாதகமா கன்வெர்ட் பண்ணி அவனுக்கு என்ன நோய் இருக்குது, எப்படி குணப்படுத்துறது அப்படின்றது பண்றோம். சரியா? டிஎன்ஏ ரிசர்ச் மாதிரி அஸ்ட்ராலஜியை கொண்டு போறது அடுத்த லெவல்ல. அதுதான் நம்மளுடைய நம்ம ஃபவுண்டேஷனோட விஷனே அதான். சரியா? ராகு, மூன், சாட்டர்ன் இருக்கு எனக்கு. அவங்களுக்கு வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் இருக்க வேண்டியது பிளட் வச்சே அந்த மாதிரி கரண்டா இப்போ நம்ம நார்மலா ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம்ல, அந்த பிளட் டெஸ்ட்டை நான் அஸ்ட்ராலஜியோட கனெக்ட் பண்ண விரும்புறேன். இன்னைக்கு இருக்கிற கிளினிக்கல் பேத்தாலஜி லேப்ல இருக்கிற எந்த டெஸ்டையும் பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ண நான் ஆசைப்படுறேன். அந்த மாதிரி பண்ணிட்டா இதுல சரி பண்ணா இதுல சரியாகுன்றத நம்ம முடிவு பண்ணலாம் இல்லையா? அப்ப இந்த கிரகம் இங்க இருந்து மாறிடுச்சுன்னா இது சரியாகுதான் டேட்டா பண்ணா நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை கூட கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், இல்ல துரிதப்படுத்தலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். கொரியாலையும் சிங்கப்பூர்லயும் இது கன்சல்டன்சியா பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆமா சார், பண்ணுவோம், நம்மளும் பண்ணுவோம். இப்ப ராகு, இது மூன், சாட்டர்ன் மூணு ஒரே இடத்துல இருந்தா எப்படி சார் அது சிறப்பா வேலை செய்யுதுன்னு எடுத்துப்போம். அந்த இடத்துக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்காரான்னு பாருங்க. விருச்சிகம் எனக்கு அப்படிதான் சார் இருக்கு, மூணு அப்படியா இருக்கு. செவ்வாய் நல்லா ஒரே இருக்கு. இடத்துல செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்காரு சார். கண்டிப்பா கும்பத்துல இருக்காரு. தொடர்ந்து பயணிங்க, என்னோட பயணிங்க. நான் இது வரைக்கும் உங்களை விட்டு வெளியே போகல சார், உங்களோட தான் இருக்கேன். உங்கள் அன்பு எனக்கு என்று பிடிக்கிறது. நன்றி நன்றி பல சார், தேங்க்யூ. ஓகே. ஏஐ எதிசிஸ்ட், மெர்குரி, ஜூபிட்டர், சாட்டர்ன், இ ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஸ்ட்ரீமர்ஸ், இதெல்லாம் அந்த ஒரு பையன் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கல்ல கேம். அதான் நாங்க பெரிய பணக்காரங்க கிடையாது, ஆடி கார் தான் வச்சிருக்கோம்னு சொன்னாங்கல்ல. அது இல்ல, இது வேற. அவங்க சொன்னது பாத்தீங்களா, அந்த காமெடி தெரியும் எல்லாருக்கும், ரீச் ஆச்சா? ஆடி காருன்றது ஒரு ரொம்ப காஸ்ட்லியான காரு. ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் ஆடி கார் வச்சிருக்கிறாங்க. அவர் இந்த தொழில் செய்யறாரு, இ ஸ்போர்ட்ஸ் கேம் விளையாண்டு சம்பாதிக்கிறது ஆன்லைன்ல. நாங்க ஒண்ணும் பெரிய பணக்காரங்க கிடையாதுங்க, நாங்க ஒரு ஆடி கார் தான் வச்சிருக்கோம் சார். இது பப்ஜி மதனா சார்? பப்ஜி மதன் தான். நம்ம அவங்க பேர்லாம் சொல்ல வேணாம், நம்ம எக்ஸாம்பிளுக்கு டக்கு ஞாபகம் இருந்ததுனால சொல்றேன். ஓகே. அடுத்து ட்ரோன் ஆபரேட்டர்ஸ், ராகு, மெர்குரி, இது வந்து ரொம்ப பெரிய தொழிலா வருது. இப்ப ட்ரோன் வச்சு என்னென்னமோ பண்றாங்க. வருங்காலத்துல ட்ரோன் ஆபரேட்டர்ஸ்ன்றது ஒரு வேலையே இருக்கு. அதுக்கு வந்து ராகு, மெர்குரி, மார்ஸ். கிரிப்டோகிராஃபர்ஸ்னா வந்து அந்த ராணுவத்துறையில எல்லாம் டேட்டாவை மாத்தி அனுப்புது.
இந்த டேட்டாவை வேற மாதிரி மாத்தி அனுப்பிச்சு திருப்பி அதை மாத்தி ரிசீவ் பண்றது கிரிப்டோகிராஃபி. மெர்க்குரி, ராகு, சாட்டர்ன். ரோஜா படத்துல நம்ம அரவிந்தசாமி பண்ண வேலை இந்த வேலை தான். ரோஜா படம் எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த கிரிப்டோகிராஃபி வேலையை பாக்குறதுக்கு தான் இந்திய ராணுவத்துக்காக காஷ்மீர் போவார். அவரை கடத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவர் தகவல் பரிமாற்றத்தை தடுக்கிறாரு. அவர் ரொம்ப முக்கியமான சயின்டிஸ்ட். இப்ப மணிரத்னம் எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. அதனாலதான் பெரிய ஆளா. சஸ்டைனபிலிட்டி கன்சல்டன்ஸ் வித்தியாசமா இருக்குது. சாட்டர்ன் சஸ்டைனபிலிட்டினா நீடித்த விஷயங்களை செய்யறதுக்கான கன்சல்டன்ஸ். சாட்டர்ன் தான் நீடித்த விஷயங்கள் லாங்கிவிட்டிக்கு. மெர்க்குரி, வீனஸ். சவுண்ட் ஹீட்டர்ஸ், வைப்ரேஷனல் தெரபிஸ்ட், அக்குபஞ்சர் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கல்ல. மூன், வீனஸ், ஜூபிட்டர். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், காராங்குடின்னு சொல்லுவாங்க சிங்கப்பூர்ல. நம்ம பழைய பேப்பர் கடை வச்சிருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சாட்டர்ன், மார்ஸ், ராகு. இவங்க கிட்ட ரொம்ப பணம் இருக்கும், ஆனா ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாம் ஒண்ணுமே பண்ணாம இருப்போம். சரியா? ஜென்ரிக் கவுன்சிலர்ஸ், பொதுவா பேசுறவங்க, இவங்க வாயால வடை சுடுறவங்க. மெர்க்குரி, மூன், ஜூபிட்டர். பர்சனல் ஃபிட்னஸ் கோர்சஸ், வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு பர்சனலா ஃபிட்னஸ் பண்றவங்க. மார்ஸ், மெர்க்குரி, வீனஸ். அர்பன் பிளானர்ஸ், நகரத்தை கட்டமைக்கிறவங்க. சாட்டர்ன், மெர்க்குரி, வீனஸ். அக்வாகல்ச்சர் ஸ்பெஷலிஸ்ட், கடல் சார் விஷயங்கள். மூன், சாட்டர்ன், வீனஸ். ஹியூமானிட்டேரியன் ஒர்க்கர்ஸ், மூன், ஜூபிட்டர், சாட்டர்ன். மனிதநேய வேலை செய்பவர்கள். ஸ்லைடு மாறலைங்க சார். மாறுதா? மாறலைங்க சார் இன்னும். மாறி இருக்கே, ஷேர்ல தானே இருக்கு. மாறி இருக்கு சார், மாறிடுச்சு. 100 வந்துருக்கு சார். பயோ இன்ஃபர்மேட்டிஷியன்ஸ் வந்து மெர்க்குரி, ராகு, சாட்டர்ன். ஆகுமெண்டட் ரியாலிட்டி, ஏஆர், ராகு, வீனஸ். கல்ச்சுரல் ரிசர்ச்சர்ஸ் வந்து ஜூபிட்டர், மூன். கல்ச்சுரல் ரிசர்ச், இந்த வரலாற்று ஆய்வாளர்கள், ஜூபிட்டர், மூன், மெர்க்குரி. பிளாக் செயின் டெவலப்பர்ஸ், மெர்க்குரி, ராகு. எபிடமாலஜிஸ்ட், டிசீஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்து சாட்டர்ன், மெர்க்குரி, ராகு. இதெல்லாம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு துறை. சரியா? அடுத்துட்டு கான்கினேட்டிவ் பிஹேவியரல் தெரபிஸ்ட், இது மெடிக்கல் இண்டஸ்ட்ரி தான். மெர்க்குரி, மூன், ஜூபிட்டர். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் கோச்சஸ், மூன், ஜூபிட்டர், வீனஸ். இது வந்து நம்ம இந்த ரஜினி படத்துல சிம்ரன் பண்ணுவாங்கல்ல, ரெய்கிலாம் அந்த மாதிரி பண்றோம். அடுத்து ஃபுட் சயின்டிஸ்ட், டெக்னாலஜிஸ்ட், மூன், மெர்க்குரி, வீனஸ். ஆப் டெவலப்பர்ஸ், மெர்க்குரி, ராகு, மார்ஸ். 108 முடிச்சிட்டாங்க. சரியா? அடுத்து இந்த ஸ்லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒரு கிரகத்துக்கு என்ன வேலை அப்படின்றத சொல்றேன். இண்டிவிஜுவலா ஒரு கிரகத்துக்கு 30 வேலை போட்டிருக்கிறாங்க. சன்னுக்கு வந்து கவர்மெண்ட் அபிஷியல், பொலிட்டிஷியன், நிறைய இருக்கிறதுனால நான் படிச்சிடுறேன். கவர்மெண்ட் அபிஷியல். சூரியனுக்கு வந்து இண்டிவிஜுவலா இந்த வேலைங்க எல்லாம் செட் ஆகும்ட்டு. இது சிலது வந்து மாறி மாறி கூட வரும். சரியா? பொதுவான பலன். அப்ப கவர்மெண்ட் அபிஷியல், பொலிட்டிஷியன், டிப்ளமேட்ஸ்னா அரசு கூடயே இருக்கிறாங்கல்ல, ராஜாங்க விஷயங்களை செய்யறவங்க. சிஇஓ, எக்ஸிகியூட்டிவ்ஸ், ஜட்ஜஸ், பியூரோக்ராட்ஸ், லீடர்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், மிலிட்டரி ஆபீசர்ஸ், டைரக்டர்ஸ், கம்பெனி டைரக்டர்ஸ். ஓகேவா? ராயல்டி அண்ட் ஆண்ட்ரோக்ரசி, heads of organization and institutions, ambassadors, surgeons, professors, government contractors, lawmakers, public relations heads, high ranking clergy, bishops, archbishops எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க. சரியா? பப்ளிக் ஹெல்த், பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஹெட்ஸ், லா மேக்கர்ஸ். எங்கேயோ விட்டனே. Okay. Administrators, public health officers, tax officers, heads of large non-profit organizations, senior consultants to the governments, city mayors, cultural ambassadors, media moguls, corporate trainers, human resource directors, investigative journalists, heads of international organization. அதாவது சூரியனுக்கு ஒரு ஹையஸ்ட் இருக்கிற
தகுதிகள் எல்லாத்தையும் கொடுக்குறோம். இதெல்லாம் காமனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இருக்கிற பதவிகள் அப்படின்றதுல எடுக்கிறது. இன்னைக்கு இருக்கிறதுல என்ன ஆகுதுன்னு எடுக்கிறது. அடுத்து 3ஓட வேலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்சஸ், midwives, social workers, child care providers, teachers, psychologists, therapists, nutritionists, herbalists, hospitality professionals, ஹோட்டல்ல எல்லாம் வேலை செய்யறாங்கல்ல, ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்யறாங்கல்ல, hospitality professionals, interior designers, writers, musicians, caretakers, astrologers கூட வந்துடுறாங்க. 3 நல்லா இருக்கணும். சரியா? astrologers, art therapists, hemotherapy doctors, homeopathic doctors, film directors, poets, fishermen எவ்வளவு லட்சம் பேர் இருக்கிறாங்க இல்லையா? 3ஓட காரகத்துவத்துல தான் இருக்கிறாங்க. marine biologist, paleontologist, artist, dairy farmersனா அந்த கால்நடை விவசாயம் பாக்குறவங்க, dairy farmers, restaurant owners, event planners, real estate agents, environmentalist, beauty therapist, day care operators. பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்றவங்களும் ஹோட்டல் பண்றவங்களும் ஒரே வேலையை 2 பேர் செஞ்சிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அஸ்ட்ராலஜராகவும் மாறி இருப்பாங்க. ரொம்ப நாளா வேலை இல்லாம இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் வேலை பார்ப்பாங்க, அப்புறம் ஹோட்டல் வைப்பாங்க, அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு ஜோசியர்கிட்டயா போயிட்டு எல்லாமே 3க்குள்ள வருது பாருங்க. அதனால சொல்றேன், அந்த வேலை இல்லாம இருக்கும்போது 3 மட்டும் தானே வேலை செய்யும். வேலை இருக்கும்போது வேற கிரகம் வேலை செய்யும். வேலை இல்லாம இருக்கும் பொழுது 3 மட்டும் தானே வேலை செய்யும். அப்ப இதெல்லாம் செய்ய சொல்லும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்பப்ப வந்து கரெக்டா. அடுத்து ப்ரொஃபஷனல் ரூல்டு பை மார்ஸ். சரியா? சோல்ஜர்ஸ், காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் இருக்கிற அத்லெட்ஸ், சர்ஜன்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், ஃபயர் ஃபைட்டர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ், மார்ஷியல் ஆர்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ், மெக்கானிக்ஸ், பாக்ஸர்ஸ், பாராமெடிக்ஸ், செக்யூரிட்டி பர்சனல், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ். இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு லக்னத்துக்கு 2ல செவ்வாய் இருக்கு, கடகத்துல செவ்வாய் நீச்சம். சரியா? நான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் MBAல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சேன். ஏன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சேன்னு எனக்கே தெரியல. MBA ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சேன். நான் சாஃப்ட்வேர் கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜரா 10 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணிருக்கேன். 3 கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப வருஷமா, நான் அஸ்ட்ராலஜி ரொம்ப வருஷமா தானே இருக்கிறேன். ப்ராஜெக்ட் மேனேஜர்ன்ற ஒரு கேட்டகரி செவ்வாய் கொடுக்குதுன்னு தெரியாது. ரெவென்யூனா நான் லக்னத்தை யோசிக்கிறேன், 6ஆம் வீட்டை யோசிக்கிறேன், 10ஆம் வீட்டை யோசிக்கிறேன். 2ஆம் வீட்டுல எனக்கு எப்படா பணம் வந்துச்சு, 2ஆம் வீட்டுல செவ்வாய் உட்காந்து எனக்கு என்னடா பணத்தை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது ரொம்ப நாளா. அப்புறம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண பிறகு நான் ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்ததுக்கு செவ்வாய் தான் காரணம். அப்ப எனக்கு 2ஆம் வீட்டுல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்றதுனால வருமானம் வருது. எனக்கு லக்னத்துக்கு 2ல செவ்வாய் இருக்கிறது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணா காசு வரும். அப்ப நான் நிரந்தர வேலைக்கு போக கூடாது. நான் ஒரு ப்ராஜெக்டா எடுத்து பண்ணணும். புரியுதா? அப்ப ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? அப்ப நிறைய விஷயம் நமக்கு தெரியாம இருக்கும். இது ஏன்டா நமக்கு காசு கொடுக்குது, அது கொடுக்கறது, அது நமக்கு அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், நமக்கு அது தெரியாம இருக்கும்ன்றதுக்காக சொல்றேன் இது. அப்ப ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்ன்ற ஒரு வேலைக்கு செவ்வாய் காரணம். ஏன்னா ப்ராஜெக்ட மேனேஜ் பண்றாரு. ப்ராஜெக்ட்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு ப்ராஜெக்ட். அந்த கம்பெனியோட எம்டி வேற ஆள் இருப்பாரு, சிஇஓ வேற ஆள் இருப்பாரு, வேற. ஆனா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் தான் ஹெட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் தான் அக்கௌண்டபிள் இல்லையா? அதுக்கு செவ்வாய். அப்ப செவ்வாய்னா என்னது? இளபதி. அப்ப அந்த தளபதின்றத ப்ராஜெக்ட் மேனேஜர்ன்றத நம்ம லிங்க் பண்ண தவறிட்டோம்னா, அந்த காலத்துல தளபதி, இந்த காலத்துல ஆபீஸ்ல ப்ராஜெக்ட் மேனேஜர், டீம் லீடர். அப்போ ஒருத்தன் டீம் லீடரா ப்ரொமோஷன் ஆகுறான், ஒருத்தன் ப்ராஜெக்ட் லீடரா ப்ரொமோஷன் ஆகுறான்னா அவன் செவ்வாயா உயர்த்தப்படுறான்.
டெவலப்பரா போறான் செவ்வாய். இது சனி 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு டீம் லீடர் ஆகுறான், ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகுறான், செவ்வாய் ஆயிட்டான். அப்ப அவன் செவ்வாய். அதுக்கப்புறம் இதுதான் கான்செப்ட். எந்த நட்சத்திரம் ஐயா இருக்கு? செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு? இன்னொரு தடவை சொல்லுங்க. செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்குங்க உங்களுக்கு? எனக்கா ஆமா, பூசத்துல இருக்கு, பூசத்துல இருக்கு. தேங்க்யூ. சார் செவ்வாய் நீச்சமா இருந்தா கூட அந்த இதுக்கு கொடுக்குமா சார்? அது நீச்சபங்கம் ஆகணும். நீச்சபங்க இல்லைன்னா சுபகிரக பார்வை இருக்கணும். ஓகே. இல்ல அதுதான் அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சமா இருக்கிறார்ல. சார் அது குரு உச்சமாகிற ராசி சார், அதனால இங்கோட சொல்ல. ஆமா ஆமா. சரி அதை முடிச்சிடுறேன் வேகமா. பேசாம இருங்க, முடிச்சிடலாம் வேகமா. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? எங்க போச்சு? ஆர்ம்டு ஃபோர்ஸ் பைலட்ஸ், பிளாக் ஸ்மித்ஸ். இந்த இடத்துல வந்து செவ்வாய்க்கு பிளாக் ஸ்மித்த சேர்க்கிறாங்க பாருங்க. பிளாக் ஸ்மித்ன்றது இரும்பு வேலை செய்யறவங்க. இரும்பு வேலை செய்யறவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். சார் அது சனிக்குரிய தொழில் இல்லையா? வருது இல்லங்க? ஆமா, ஃபயர் வருது இல்ல, பிளாக் ஸ்மித். வெட்டுறவங்களா? லாஜிஸ்டிக்ஸ் ஆபீசர்ஸ், பாடி கார்ட்ஸ், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஒர்க்கர்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ், ரெஸ்கியூ ஒர்க்கர்ஸ், கிரிமினல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், ட்ரில் சர்ஜன்ஸ், பிசிக்கல் தெரபிஸ்ட், சிவில் டிஃபென்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், கார்பெண்டர்ஸ். கார்பெண்டர்ஸ் கூட செவ்வாயில தான் வரும். கடின உழைப்புங்கயா. ஆமா, ஃபோரன்சிக்ஸ் இதுவும் அவங்க தானே சார்? ஓகே. அடுத்து ப்ரொஃபஷனல் பில்டு பை மெர்குரி. புதனோட காரகத்துவத்துல எல்லாமே தான் புதன் படிச்சுட்டோம் நம்ம. இருந்தாலும் தனிப்பட்ட முறையில ரைட்டர்ஸ், எடிட்டர்ஸ், டீச்சர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், ப்ரோக்ராமர்ஸ், டேட்டா அனலிஸ்ட், சேல்ஸ் பீப்புள், டிரான்ஸ்லேட்டர்ஸ், லாயர்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ், ஜேர்னலிஸ்ட், மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஃபைனான்ஸ் பிளானர், ஃபினான்ஷியல் பிளானர்ஸ், ஸ்டாக் புரோக்கர்ஸ், பப்ளிக் ரிலேஷன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், ஐடி ஸ்பெஷலிஸ்ட், பிசினஸ் அனலிஸ்ட், ப்ரொஃபசர்ஸ், என்டர்பிரனர்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், காப்பி ரைட்டர்ஸ், டியூட்டர்ஸ், சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ், கஸ்டமர் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட், அஸ்ட்ராலஜர்ஸ். இதுலயும் அஸ்ட்ராலஜர்ஸ் வராங்க பாருங்க. புதன் இல்லையா? ரேடியோ ஹோஸ்ட்ஸ், ரேடியோ ஜாக்கி, ரேடியோ ஹோஸ்ட்ஸ், கிரிப்டோகிராஃபர்ஸ், வெப் டெவலப்பர்ஸ், சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ், டெக்னிக்கல் ரைட்டர்ஸ். இதுல இருக்கிற பாதி வேலையை நான் செஞ்சிருக்கிறேன். சரியா? அடுத்து ப்ரொஃபஷன்ஸ் ரூல்டு பை ஜூபிட்டர். நம்ம இதை வேகமா முடிச்சுட்டு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுன்னா போயிடலாம். லஞ்ச் ரெடியா சார்? ஓகே, ஒரு 5-10 மினிட்ஸ், 1 மணிக்கு முடிச்சு டைப் பண்றேன். ஸோ ஜூபிட்டருக்கு வந்து டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், லாயர்ஸ், பிலாசபர்ஸ், பிரீஸ்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், அஸ்ட்ராலஜர்ஸ், ஸ்பிரிச்சுவல் சைட்ல ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், கவுன்சிலர்ஸ், நான் ப்ராஃபிட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஹியூமனிடேரியன் ஒர்க்கர்ஸ், யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ், ஆத்தர்ஸ், டிப்ளமேட்ஸ், ரிலீஜியஸ் ஸ்காலர்ஸ், லீகல் கன்சல்டன்ட்ஸ், ஃபாரின் பாலிசி அனலிஸ்ட், என்ஜிஓ ஒர்க்கர்ஸ், philanthropist, motivational speakers, economist, international relations specialist, fundraisers, travel industry professionals, ethics professors, guidance counselors, life coaches, foreign language teachers, theology professors, academic researchers. சரியா? அப்ப இது புதனும் நல்லா இருந்து குருவும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுமே அலமோதும். இதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றேன். நமக்கு 2-3 கிரகங்கள் சேர்ந்து தானே பண்ணுது. திடீர்னு ஒரு கிரகம் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும்போது இந்த எண்ணம் தோணும். தியாலஜி பேசுவோம், அப்புறம் சைக்காலஜி பேசுவோம், அப்புறம் சோசியாலஜி பேசுவோம், அப்புறம் வந்து ஜோசியம் பேசுவோம். அந்த மாதிரி இந்த குரு புதன் சேர்ந்தா அதுல சொன்னதும் இதுல சேர்ந்ததும் சேர்ந்து வேலை செய்யும். அடுத்து ப்ரொஃபஷன்ஸ் ரூல்டு பை வீனஸ்.
fashion designers, musicians, painters, sculptors, jewelry designers. உங்களுக்கு வீனஸ் நல்லா இருக்கா சார்? புஷ்கரன் ஆப்ஜெக்ட்ல அவரு ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில இருக்கிறார். மேக்கப் ஆர்டிஸ்ட், ஈவென்ட் பிளானர்ஸ், ரெஸ்டாரண்டர்ஸ், beauticians, interior designers, actors, models, dancers, photographers, singers, art directors, floral designers, perfume makers, cinematographers, luxury brand managers, chefs, image consultants, graphics designers, advertising executives, hair stylists, முடி வெற்ற வேலை செய்யறவங்க கூட ஓகேவா, வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ், லக்ஸரி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், ஃபர்னிச்சர் டிசைனர்ஸ், ஸ்டார் டைரக்டர்ஸ். சரியா? இப்ப வீனஸ் நல்லா இருக்கணும். அடுத்து ப்ரொஃபஷன்ஸ் ரூல்டு பை சாட்டர்ன், சனியோட காரகத்துவம். ஜட்ஜி எடுத்தோடனே ஜட்ஜி தான். சரியா? ஜட்ஜஸ், ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், மைனஸ். அது எப்படி? ஜட்ஜஸும் அவங்க தான், ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களும் அவங்க தான். அப்ப ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அது. டிகிரி லெவல் சார். ரஸ் எத்தனை டிகிரில இருக்கோ அது மாதிரி ஒண்ணு. சோ மைனஸ்னா சுரங்கத்துல வேலை செய்யறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், ஸ்டீல் ஒர்க்கர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், ஃபார்மர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், பிரிசன் வார்டன்ஸ், என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன்ஸ், ஹிஸ்டாரியன்ஸ், வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், லாயர்ஸ், லேபர் யூனியன் லீடர்ஸ், செக்யூரிட்டி கார்ட்ஸ், ஆர்கியாலஜிஸ்ட். என் பையன் நான் ஆர்கியாலஜிஸ்ட் பண்றேன்னு சொல்றான். கும்பராசன் சம்பாதிக்கிற வேலையா பாடுறா. படிக்க வைக்கலன்னா அப்பாவை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆர்கியாலஜிஸ்ட், டாக்ஸ் கலெக்டர்ஸ், லேண்ட் சர்வேயர்ஸ். யோசிக்க தோணுது பாருங்க. ஆர்கியாலஜிஸ்ட் நம்ம சொல்றோம், அவன் கும்ப ராசியா அவனுக்கு தோணுது பாருங்க. ஆர்கியாலஜிஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் வருதுல, அதனால சொல்றேன். Land surveyors, grave diggers, real estate developers, civil servants, truck drivers, government administrators, carpenters, pathologists, waste management professionals, inspectors, safety inspectors, quality controls சொல்றாங்க. Manual laborers, forensic scientists, insurance agents. அடுத்து professions ruled by ராகு. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், எல்லா ஐடியும் ராகுல வந்துருது. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், சயின்டிஸ்ட், அஸ்ட்ரானமர்ஸ், பைலட்ஸ், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டர்ஸ், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஹேக்கர்ஸ், மீடியா மொகல்ஸ், மெஜிஷியன்ஸ், மந்திரவாதிங்க, பொலிட்டிஷியன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஃபிலிம் டைரக்டர்ஸ், பொலிட்டிஷியன்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ், ஃபேஷன் ட்ரெண்ட் செட்டர்ஸ், futurists, drug enforcement officers, astrologers, modern techniques. குரு பாக்கியநாதன். ஏன் மத்த அஸ்ட்ராலஜருக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னா, லக்னம் ராகுல நிக்குது, லக்னத்துல இருக்கிற குரு ராகுல நிக்குது, புதன் ராகுல நிக்குது, சூரியன் ராகுல நிக்குது. அப்ப அஸ்ட்ராலஜில மாடர்ன் ட்ரெண்ட் வருதா, லேட்டஸ்ட். அஸ்ட்ராலஜர்ஸ், மாடர்ன் டெக்னிக்ஸ், stock market speculators, private investigations, tattoo artists, event managers, artificial intelligence specialists, video game developers, crypto leaders, content creators, drone operators, data scientists, immigration consultants, international business consultants. இன்னும் ஒண்ணுதான். சரியா? அடுத்து professions ruled by கேது. astrologers. கேது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அஸ்ட்ராலஜர்ஸ்னா குறி சொல்றவங்க. அவங்க வந்து ஜோசியத்தை ஒரு மீடியமா வச்சிருப்பாங்க. கிளி ஜோசியம் பண்றவங்களோ, கைரேகை பாக்குறவங்களோ, அவங்க சொன்னா பலிக்குன்றது வந்து இது. சரியா? சைக்கிஸ்ட், ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ், மாங்ஸ், ஷாமன்ஸ், ராக்கி பிராக்டிஷனர்ஸ், ஐப்ரோ தெரபிஸ்ட், யோகிஸ், மெடிடேஷன் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அக்கல்ட் சயின்டிஸ்ட், அக்கல்ட் ஸ்காலர்ஸ், அந்த மந்திர தந்திரம் எல்லாம் செய்யறாங்கல்ல, அக்கல்ட் பூஜை, பரிகார பூஜை செய்யறவங்க எல்லாம், ஹாமரிஸ்ட், சாதுஸ், மெஜிஷியன்ஸ், பராமனல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்னா என்னன்னு தெரியல எனக்கு. மைஸ்டிக்ஸ், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், ப்ரீஸ்ட், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பிராக்டிஷனர்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஆல்டர்னேஷனல் மெடிசன்னா இப்ப எம்பிபிஎஸ் இல்லாம ஹோமியோபதி பண்றவங்க எல்லாம். சரியா? சித்தாலாம்
அப்ப டாக்டர் படிக்கும் போது கேது மட்டும் நல்லா பேரானார்மல் அது படிக்க எக்ஸார்சிஸ்ட் சொல்லலாம். சார். அடுத்து பேரானார்மல் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரபிஸ்ட், ட்ரீம் இன்டர்பிரட்டர்ஸ், கோஸ்ட் ஹண்டர்ஸ், பேய் ஓட்டுறவங்க, அதுதான் எஸ்கார்டிக் பேரானார்மல் ரைட்டர்ஸ், நேச்சுரோபதிஸ், ஹெர்பலிஸ்ட், philosophers, priests, researchers in ancient knowledge, archaeologist, detox specialist, spiritual and physical. சரிங்க. சோ இது வரைக்கும் வந்து நம்ம படிச்சிட்டோம். நான் இந்த ஒரு செக்ஷனோட முடிக்கிறேன். சனி 2ஆம் இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து வாரன் பஃபெட். வாரன் பஃபெட் தான் உலகத்துல பெரிய பணக்காரத்துல ஒருத்தர். 2வது பணக்காரா இருக்காரு. திடீர்னு ஃபர்ஸ்ட் பணக்காரா வருவாரு. அப்புறம் 2வது பணக்காரா வருவாரு. எல்லா ஷேர் மார்க்கெட்லயும் ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கிறவரு. அவரோட லக்னம் வந்து துலா லக்னம். லக்னத்துக்கு 2ல சனி இருக்கு பாருங்க. நம்ம வருமானத்தை பத்தி படிக்கிறதுனால 2ஆம் இடத்துல சனி இருந்தா ஆரம்பத்துல கஷ்டம் இருக்கும். ஆனா பிற்காலத்துல பெரிய வருமானம் வரும்னு அர்த்தம். வயசாக. வயசாயிட்ட பிறகுதான் ஒரு பெரிய பணக்காரனா அறியப்பட்டார். சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணாரு. வாரன் பஃபெட். இந்த லக்னம் வந்து விருச்சிக லக்னம். லக்னத்துக்கு 2ல சனி. அடுத்து இது வந்து ஒரு ஜாதகர் வந்து என்னோட கிளையண்ட். அவர் எம்பிபிஎஸ் டாக்டர். எம்பிபிஎஸ் டாக்டர் முடிச்சுட்டு அவர் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல்லா ஷேர்ல தான் வாங்கிட்டு இருக்காரு. நல்லா சம்பாதிக்கிறார். 2ஆம் இடத்துல சனி. அடுத்து வந்து திருபாய் அம்பானி. திருபாய் அம்பானி ஒரு தலைமுறையில பணக்காரனார் இல்லையா? சாதாரணமா இருந்து பணக்காரனானார் இல்லையா? அவருக்கு லக்னத்துக்கு 2ல சனி. ஓகேவா? அப்ப லக்னத்துக்கு 2ல சனி இருந்தா ஒரு தலைமுறையில பணக்காரன் ஆகலாம். லக்னத்துக்கு 3ல இருந்தாலும் ஆகலாம். முகேஷ் அம்பானிக்கு லக்னத்திலேயே சனி. அவர் பையனுக்கு முகேஷ் அம்பானிக்கு லக்னத்திலேயே சனி. அப்ப அப்பா சம்பாதிச்சு கொடுத்த சொத்தை அவரு காப்பாத்துறாரு. சரியா? முகேஷ் அம்பானியோட தம்பி அனில் அம்பானிக்கு லக்னத்துக்கு 12ல சனி. அவரு கஷ்டப்பட்டாரு. முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானிக்கும் ஒன்னாதான் சொத்தை பிரிச்சு கொடுத்தாங்க. இவரு சஸ்டெயின் பண்ணிட்டாரு, அவர் லாஸ் பண்ணிட்டாரு. அப்பாக்கு லக்னத்துக்கு 2ல சனி. பையனுக்கு ஃபர்ஸ்ட் பையனுக்கு லக்னத்துல சனி. 2வது பையனுக்கு லக்னத்துக்கு 12ல சனி. புரியுதா? ஒரே குடும்பத்துல எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன். அப்ப லக்னம் 12ல சனி இருக்கிறது தொழில்ல தடங்கல், லாஸ் குறிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அனில் அம்பானிக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு லக்னத்துல சனி வந்துருச்சு. அப்பா விட்ட காசு அவன் குடிக்கிறான். இப்ப அனில் அம்பானியோட பையன் பேர்ல இப்ப பிசினஸ் பண்றாங்க. இப்ப அனில் அம்பானி திருப்பி முன்னுக்கு போறாரு. ரிலையன்ஸோட பவர் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ரிலையன்ஸ் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது. பையன் ஜாதகம் வேலை செய்யுது. ரிலையன்ஸ் பவர் நம்ம கதிரவன் சார் சொல்லுவார். நிறைய சொல்றேன். இதெல்லாம் நம்ம ஆஸ்ட்ரோ ட்ரேடிங்ல ரிசர்ச் பண்றதை நமக்கு ஒரு சின்ன பிட் எடுத்துட்டு வந்து இங்க போடுறோம். சரியா? சோ லக்னத்துக்கு சனி, அந்த லக்னத்துல சனி ஒவ்வொரு இடத்துல இருந்தா என்னென்ன செய்யணும்னா நம்ம பார்ப்போம். சரியா? சோ நம்ம இது வரைக்கும் நிறைவு செஞ்சுட்டு லஞ்சுக்கு போறோம். நம்ம 2 மணிக்கு வருவோமா? 2 மணிக்கு எல்லாரும் அடிஷனல் லிங்க், இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்க் போடுறேன். அதுல ஜாயின் ஆகுங்க. சாப்பிட்டுட்டு வாங்க. 2 மணிக்கு வாங்க. நன்றி, வணக்கம். அது ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க. இப்ப வந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, அந்த ஸ்கிரீன் காட்டினீங்கல்ல, அதெல்லாம் வந்து தமிழ்ல வருமாயா எங்களுக்கு? தமிழ்ல யாராச்சும் டிரான்ஸ்லேட் பண்ணி தர சொல்றேன். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சார் இத பிரேக்கு